கிறிஸ்துக்குள் அன்பாக இருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்மளோட பிதாவான தேவன் நம்மளோட ஜீவன காலத்தில் நமக்கு தேவன் இன்னொரு நாளை கூட்டி கொடுத்து இன்னொரு நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக, அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஒரு நேரத்தையும் இந்த ஒரு கூட்டத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக தேவனுக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நன்றிகளை தெரிவிக்கலாம். இந்த ஒரு பாடம் பார்க்கும்போது ஆக்சுவலி இந்த வசனம் வந்து இப்போ தமிழில் மேலே கீழே வருதுன்னு நினைக்கிறாங்க, இங்கிலீஷில் வந்து வசனம் கீழே வருது. ஸோ அது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து படிச்சுன்னு வச்சுட்டு, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து. 40 நாள் சென்ற பின் நோவா தன் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டார். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரை போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமி மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால்களை வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் இன்னைக்கு இந்த ஒரு பாடத்துக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு தலைப்புன்னு பார்க்குறப்போ அது 3 புறாக்கள் 3 doves என்ற ஒரு தலைப்பில் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா. அப்படி பார்க்கும்போது நோவோட பேழையிலேருந்து எவ்வளோ புறாங்களை அனுப்புகிறாருங்க. நோவா வந்து அவரோட அந்த பேழையிலேருந்து எவ்வளோ புறாங்களை அனுப்புறாரு? ஒரு புறா அனுப்புறாரா 3 புறா அனுப்புறாங்களா? 1 3 ஒரே புறா தான் அனுப்புறதுங்க, இல்லை 3 புறா அனுப்புறதுங்க, ஒரே புறா தான் அனுப்புறது இல்லைங்களா. ஸோ நீங்கள் வந்து யோசிக்கலாம், என்னத்துக்கு வந்து பிரதர் வந்து 3 புறாக்கள் எழுதிக்கிறாருன்ட்டு நீங்கள் யோசிக்கலாமா. ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா 3 தடவை அனுப்புறாரு. ஒரே புறவை என்ன பண்ணுறாருங்க 3 தடவை அனுப்புறாரு. ஸோ அதுதான் இன்னைக்கு நம்மளோட ஒரு பாடத்தின் ஒரு தலைப்பு. இது என்னோட சப்ஜெக்ட் கிடையாது, நான் இந்த சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணல, இது பிபிடி மாத்திரம் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். இது வந்து உங்களுக்கு February எடிஷனில் வந்து பியூட்டிஸ் ஆஃப் த ட்ரூத்தில் வந்து இந்த பாடம் இருக்குதுங்க, 3000 ஒரு பாடம் இருக்குது. ஸோ அது பிரதர் எழுதியிருக்கிறாரு, அது நான் படித்து இது பிபிடியாக நான் மாற்றிருக்கிறேன். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு பிபிடி சப்ஜெக்ட். இந்த என்டையர் 10 years 11 years கான்சன்ட்ரேஷன் என்னோட ஃபஸ்ட்டு பிபிடி சப்ஜெக்ட் இதுதாங்க. ஸோ எங்கே நாங்கள் குறைகள் இருந்ததுன்னா தேசியம் மன்னிச்சிடுங்க, என்னால் எவ்வளோ முடியுமோ அதை நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது பார்க்கும்போது நோவாவோட பேழையில் அங்கே என்னாவதுன்னு பார்க்குறப்போ இந்த ஒரு காரியம் நோவாவோட ஒரு லைஃப்பில் நடக்கிற ஒரு காரியம், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு ஃப்ளட்டு டைமில் நடக்க போகிற ஒரு காரியம். ஸோ ஃப்ளட்டெல்லாம் முடிஞ்சு என்னாவதுன்னு பார்க்குறப்போ ஒரு 150 நாள் என்னாவதுன்னா அந்த பேழை அப்படியே வந்து அந்த கடலில் அப்படியே போயிருக்குதுங்க. அது ஃப்ளட்டு நின்றுதுங்க, இந்த ஜலப்பிள்ளை வந்து என்ன ஆகிடுது, அந்த மலை வந்து நின்றுது. ஸோ அது 150 days அது அப்படியே மலை நின்று பாரு 150 days அப்படியே அது கடந்து போயிருக்கிறப்போ நோவா என்ன செய்கிறாருன்னா ஒரு 40 நாள் பிறகு 74 days ஆகிட்ட பிறகு என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து இந்த ஒரு மலையின் ஒரு துதியாக பார்க்குறாரு, ஒரு மவுண்டனோட துதியை என்ன பண்ணுறாருங்க அவர் பார்க்குறாரு. அதுக்கு முன்னால் அவருக்கு என்ன இருக்கலன்னா அந்த மவுண்டனோட துதி என்ன இருக்கல தெரிஞ்சுட்டு ஏன் தெரிஞ்சுட்டு பார்க்குறப்போ ஃபுல்லு மலை தண்ணி என்ன ஆயிடுச்சுங்க, மலை தண்ணி ஃபுல்லு ரொம்ப இருக்கிறதுனால அவருக்கு அந்த மலைன்றது தெரியல. ஸோ மலை துதின்னு அவர் பார்த்த உடனே அவருக்கு இப்போ என்ன ஒரு நம்பிக்கை வந்துடுச்சுன்னா தண்ணி என்ன இருக்குது, ட்ரையாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் கவனிக்கிறாருங்களா. ஸோ அந்த ஒரு 74 days ஆகிட்டு போய் இதை கவனிக்கிறாரு. அது ஆகிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு 40 நாள் வெயிட் பண்ணுறாரு. இன்னொரு 40 நாள் வெயிட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னா 2 பேர்ட்ஸ் அனுப்புறாரு. ஒன்று வந்து காக்கா இல்லைங்களா, இன்னொரு புறா கூட அனுப்புறாரு, அது வந்து புறா. ஸோ காக்கா என்ன பண்ணுதுன்னா அது ஓடாடிக்கின்னு என்ன பண்ணுதுன்னா ஒரு காக்காவை அனுப்புறாரு, அது ஓடாடிக்கின்னு திரும்ப ரிட்டர்ன் வருதுலங்க, நோவா கிட்ட ரிட்டர்ன் வருதுல. ஆனால் புறா என்ன பண்ணுதுன்னு பார்க்குறப்போ புறா போயிட்டு என்ன வந்துன்னா புறா போயிட்டு ரிட்டர்ன் வருது நோவா கிட்ட இல்லைங்களா. ஸோ இது ரிட்டர்ன் வந்த உடனே அவரோட ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு சிந்தனைன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் தண்ணி என்ன ஆகல பூமியிலேருந்து கொரியல இல்லைங்களா. பட் ஒரு நம்பிக்கை இருக்குது, ஓகேனா எனக்கு தான் தண்ணி குறைஞ்சிருக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. சத்தா அவர் என்ன பண்ணுறாரு 40 நாள் பொறுத்து புறவா அனுப்புறாரு, தண்ணி குறைஞ்சிருச்சா அது வந்து அவங்க அந்த கிரவுண்டு தருதான்னு சொல்லிட்டு கிரவுண்டு மேலே வந்து கிரவுண்டு கம்ப்ளீட்டாக தண்ணி குறைஞ்சின்றதுக்காக தான் அவர் புறா அனுப்புறாரு அவர். ஸோ அது பார்த்து நான் வந்து ரிட்டர்ன் புறா வருது. ஸோ அங்கே அவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாருன்னா இன்னும் கம்ப்ளீட்டாக என்ன இல்லை, கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஒரு தண்ணி என்ன ஆகலைன்னா கம்ப்ளீட்டாக அது வந்து ட்ரை ஆகலைன்ற ஒரு விஷயத்தை அவர் என்ன தெரிஞ்சுக்கிறாருங்க. ஸோ அந்த புறா ரிட்டர்ன் வந்துட்ட பிறகு ஒரு 7 நாள் வெயிட் பண்ணுறாரு, 7 days என்ன பண்ணுறாரு வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே புறாவை என்ன பண்ணுறாரு 2வது தடவை அனுப்புறாரு இல்லைங்களா. ஸோ இந்த தடவை அனுப்புகிறப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்குறப்போ அது ஒருவே மரத்தின் ஒரு இலையை என்ன பண்ணுங்க அந்த புறா ரிட்டர்ன் எடுத்துன்னு வருது இல்லைங்களா.
ஸோ இந்த இடத்துல இங்கே என்ன ஆகுதுன்னு பார்க்குறப்போ இது காலையில் அனுப்புகிறார் புறாவை, ஈவினிங் என்ன ஆகுதுங்க புறா ரிட்டர்ன் வருது. ஈவினிங் வந்து அந்த புறா ரிட்டர்ன் வருது. அது ஒலிவ மரத்தின் ஒரு இலையை என்ன பண்ணுறதுன்னா அது எடுத்துன்னு வந்து பார்க்குறதுல உங்களுக்கு வசனங்கள் இருக்குது, நீங்கள் கவனிச்சு பார்த்துக்கலாங்க அப்புறமா இல்லைங்களா. ஸோ இது அவருக்கு இன்னொரு அதிகமாக ஒரு நம்பிக்கை என்ன பண்ணுதுன்னா ஏற்படுத்துது. இப்போ என்ன ஆயிடுச்சு, தண்ணி என்ன இருக்குது, தண்ணி ட்ரை ஆகிருக்குது கிரவுண்டில். ஸோ அதுதான் அந்த இலை வந்து என்ன இருக்குது, இலையை வந்து எடுத்துன்னு வந்துக்குது அப்படின்ட்டு அவர் வந்து அந்த நம்பிக்கையில் இருக்கிறார். ஸோ அந்த ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்துட்ட பிறகு மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா இன்னொரு 7 days வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த புறவை அனுப்புறாரு. அதே புறவை தான் அனுப்புறாரு. மறுபடியும் என்ன பண்ணுறாரு, அந்த புறவை அனுப்புறாரு. இந்த தடவை என்ன ஆகுதுன்னு பார்க்குறப்போ அந்த புறா ரிட்டர்ன் வருது. நம்ம 3rd டைம் அந்த புறவை அனுப்பும்போது புறா என்ன வருதுன்னா புறா வந்து ரிட்டர்ன் வருதுல. ஸோ இதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு பாடம் என்னன்னா 3 புறாக்கள் இல்லை, ஆனால் 3 தடவை அந்த புறவை என்ன அனுப்புறாரு, 3 தடவை அந்த புறவை அனுப்புறத ஒரு விஷயம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது பாதி இப்போ சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் இல்லை எனக்கு இல்லை ஃபுல் குரோனாலஜி பேசிஸில் இருக்கோங்க. நான் அவ்வளோ ஸ்ட்ராங்கில் குரோனாலஜியில் நான் மேக்ஸில் வந்து எஸ்எஸ்எல்சியில் 35 மார்க்ஸ் தான் ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டு தான் வந்திருக்கிறேன். பட் ஆனால் ஃபைனான்ஸில் இருக்கிறேன் இப்போ இல்லைங்களா. ஸோ பட் இருந்தாலும் மேக்ஸ் வீக் தாங்க. ஸோ கொஞ்சம் இருந்தால் அங்கே இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் நம்பர்ஸ் அது கொடுக்குற நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக தான் வருதுங்க. சில ஆதாரங்கள் இருக்குது, அது மேலே நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பார்க்குறப்போ இந்த 3 இந்த புறான்ற ஒரு விஷயம்ன்ற பார்க்குறப்போ புறா வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு ஆவிக்குரிய ரீதியில் நம்ம அதை கவனிச்சு பார்க்கணும். அந்த புறா வந்து எதை குறிக்குதுங்க, பரிசுத்த ஆவி அது குறிக்குது. அதுக்கு நம்ம ஆதாரவாசம் படிக்கலாம் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், Matthew 3:16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். இதுதான் நம்மளுக்கு அது ஒரு ஆதார வசனம். புறான்றது வந்து பரிசுத்த ஆவியை குறிக்குதுன்றதுக்காக ஒரு ஆதார வசனம் அவங்க காமிச்சிருக்கிறோங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்க்குறப்போ நோவா வந்து அந்த 3 தடவை புறாவை அனுப்புறது. அது எதை குறிக்குதுன்னா தேவன் வந்து 3 தடவை 3 காலத்தில் என்ன பண்ணுறாருன்னா 3 வெவ்வேறு காலத்தில் அவரோட பரிசுத்தாவை என்ன பண்ணுறாருங்க இந்த பூலோகத்துக்கு அனுப்புறாரு. இந்த விஷயத்தை அது வந்து குறிக்குதுன்னு நம்ம பார்க்கலாங்க. அந்த இடத்துல அது கனெக்ஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ எதுக்காக அனுப்புகிறார், அவரோட பரிசுத்தாவை எதுக்காக அனுப்புறாருன்னு பார்க்குறப்போ நம்பிக்கை இருக்கிறவங்க யாருன்னா இருக்கிறாங்களா, those who have faith, நம்பிக்கை இருக்கிறவங்க யாருன்னா இருக்கிறாங்களான்ற ஒரு தேடுறதுக்காக தான் என்ன பண்ணுறாருன்னா அந்த பரிசுத்தாவியை அவர் அனுப்புறாரு இல்லைங்களா. ஸோ அந்த 3 காலங்கள் என்ன பண்ணுறாருன்னா 3 காலங்களையும் அந்த ஒரு பரிசுத்தாவியை அனுப்பிட்டு இந்த விஷயங்களை வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்பிக்கை இருக்கிறவங்களை வந்து என்ன பண்ணுறாருன்னா செலக்ட் பண்ணுறாரு. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இல்லைங்களா. இது எப்போது பார்க்குறப்போ இது 3 பீரியட்ஸில் ஆகுதுங்க இல்லைங்களா. ஒன்று வந்து பார்க்குறப்போ ஆதாம்லேருந்து இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரைக்கும், ஃப்ரம் ஆடம் டு ஜீசஸ் கிரைஸ்ட், இது ஒரு காலம் இல்லைங்களா. செகண்ட் ஒரு ஸோ அந்த காலத்தில் யாரை வந்து தெரிந்து கொண்டார் தேவன், பித்ருக்களை என்ன பண்ணுறாருங்க, பித்ருக்களை வந்து தெரிந்து கொள்கிறார் இல்லைங்களா. அது ஃபஸ்ட்டு புறா அனுப்புகிற ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு காலப்பகுதியும் பார்க்குறப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு சபை முடிவு வரைக்கும், சபையோட முடிவு வரைக்கும் அது ஒரு காலம். அதை இப்போ நம்ம இருக்கிறவங்களா நம்ம அந்த காலத்தில் தான் நம்ம இருக்கணும். இது ரெண்டாவது ஒரு காலம். இந்த காலத்துக்குள்ள என்ன பண்ணுறாங்க, அவரோட பரிசுத்தாவியை அனுப்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா நம்பிக்கை இருக்கிறவங்க மெயின் நம்மளோட மெயின் கிறிஸ்டியன் வாக் ஆஃப் லைஃபே ஃபேத்தை பேஸ் பண்ணி தானே இருக்குது இல்லைங்களா. ஸோ இது ரெண்டாவது ஒரு காலம். இதுதான் ரெண்டாவது புறவை அனுப்புகிற ஒரு காரியம். மூன்றாவது புறம் அனுப்புகிற ஒரு காரியம் வந்து அது ராஜ்யத்தில் நடக்கிற ஒரு காரியம். 1000 years அந்த டைமில் வந்து நடக்கிற ஒரு காரியம். அந்த இடத்துல கூட என்ன பண்ணுறாங்க, பரிசுத்தாவி அனுப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, பரிசுத்தாவி அனுப்பிட்டு அந்த இடத்துல கூட அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அங்கே கூட ஆகுது. நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ் போது அவங்களோட சால்வேஷன் என்ற ஒரு காரியம் அங்கே நடக்கிறது கூட நம்ம பார்க்கணும். ஸோ நமக்கு வருஷத்தில் நம்ம பார்க்கும்போது 40 நாள் 40 நாள் பொறுத்து தான் என்ன பண்ணுறாருங்க ஒரு புறாவை வந்து அனுப்புகிற அந்த காக்காவையோ புறாவையோ அனுப்புகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் 40 நாள் பொறுத்து. ஸோ இந்த 40 நாள் என்னத்தை குறிக்குது பைபிளில் அப்படின்னு பார்க்குறப்போ இது சோதனையின் காலங்கள், இந்த டைம் ஆஃப் ட்ரையல். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சோதனைன்ற ஒரு விஷயம் வந்து யாருக்கு வந்ததுன்னு பார்க்குறப்போ ஆடம் அண்ட் ஈவ் இல்லைங்களா. ஸோ அதுதான் அங்கேருந்து அந்த டெஸ்டிங் பீரியட் என்னன்னு பார்க்குறப்போ தேவன் வந்து ஒரு கட்டளையை கொடுக்குறார் இல்லைங்களா. அந்த கட்டளையை வந்து அவங்க காப்பாற்றுறாங்க இல்லைன்றதுக்காக ஒரு சோதனை கூட என்ன பண்ணுறாரு, ஒரு டெஸ்ட்டை கூட என்ன பண்ணுறாரு, ஒரு பரீட்சை கூட வைக்கிறார். ஸோ அந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா அந்த பரீட்சையில் அவன் வந்து தேவனுக்கு கரெக்டாக இருக்கிறதுல அவங்க இல்லைங்களா அந்த ஒரு ஒபீடியன்ஸ் அவங்க காமிக்காததுனால, அந்த கீழ்ப்படுதல் அவங்க காமிக்காததுனால என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாபம், அந்த சாபம் வருது நம்ம பார்க்கணும். ஏன்னா சாபம் மரணம் என்ற ஒரு சாபம் அந்த என்டையர் மேன்கைண்ட் மேலே மனுஷ ஜாதி மேலே என்ன ஆகிடுதுன்னா அந்த ஒரு சாபம் வந்து வருது நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அந்த சாபம் தான் இந்த இடத்துல வந்து எதை குறிக்குதுன்னு பார்க்குறப்போ அந்த காக்கா ஃபஸ்ட்டு நோவா எதை அனுப்புகிறாருங்க, காக்காவை அனுப்புறாரு இல்லைங்களா. அந்த காக்கா தான் எதை குறிக்குதுன்னு அந்த சாபத்தை வந்து குறிக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா.
ஸோ இப்போ சாபத்தை கொடுத்துட்டு அப்படியே சும்மாட்டார தேவன் அப்படின்னு பார்க்குறப்போ இல்லைங்கோ. ஸோ சாபத்தை கொடுத்துட்ட பிறகு என்ன பண்ணுறாரு, பரிசுத்தாவி கூட என்ன பண்ணுறாரு, அனுப்புறாரு. எதுக்காக? ஒழுகம் அந்த ரட்சிப்பு அடினுன்றது, ஒழுகத்துக்கு அந்த ரட்சிப்பு அடிக்கணுன்றதுக்காக அவரோட பரிசுத்தாவி கூட அனுப்புறாரு. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறாருன்னா, நோவா வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த புறவை அனுப்புறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் அங்கேருந்து தான் என்ன வந்து ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு தெரியும் ஆபேலேருந்து யோவான் ஸ்நானகர் வரைக்கும் என்ன ஆகும், அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் அங்கே செலெக்ஷன் ஆகுது நம்மளுக்கு நம்ம தெரியும் இல்லைங்களா. அதுதான் உங்களுக்கு அவங்க ஆதார வசனம் கொடுத்துட்டு பிறகு எபிரேயர்கள் எழுதியிருக்கோம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், Hebrews 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். சரிங்களா. ஸோ அது எதை பற்றி குறிக்குதுன்னா, அந்த ஒரு ஏன்ஷியன்ட் வர்த்திஸோட காலிங்களை பற்றி அங்கே குறிக்குது. அதுக்காக அந்த வசனம் நம்ம பார்த்தோம் வந்துங்க. ஸோ அது ஆயிட்டு என்ன ஆகுதுன்னா, ஸோ அந்த ஒரு புறா என்ன ஆயிடுதுன்னா ரிட்டர்ன் வருது இல்லைங்களா. முதல் தடவை அனுப்பின ரிட்டர்னு வருது. ஸோ ரிட்டர்ன் வருது எதை குறிக்குதுன்னு பார்க்குறப்போ எண்ட் ஆஃப் தட் ஏஜ், அந்த முதலாவது ஒரு காலத்தின் ஒரு பகுதியோட ஒரு முடிவு. அதுதான் என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு முடிவை தான் அங்கே குறிக்குது. அந்த ரிட்டர்ன் வருது வந்து முடிவை குறிக்குது நம்ம பார்க்கணும். ஸோ அது ஆயிட்ட பேர் என்ன ஆகுதுன்னா 7 நாள் என்ன பண்ணுறாருங்க, அவர் 7 நாள் வெயிட் பண்ணுறாரு. மறுபடியும் இன்னொரு புறாவை அனுப்புறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா அவர் 7 நாள் அவர் வெயிட் பண்ணுறாரு இல்லைங்களா. ஸோ இப்போ அடுத்த வர காலப்பகுதி எதுன்னு பார்க்குறப்போ அது காஸ்பல் ஏஜ் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு காஸ்பல் ஏஜில் தான் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த ஒரு அப்ராமோட சந்ததி வாக்குத்தத்தம் பண்ணின அப்ராமோட சந்ததி என்ன பண்ணுறது, அந்த செலெக்ஷன் அங்கேருந்து ஸ்டார்ட். அதாவது ஆக்சுவலாக அந்த ஒரு ஹெவன்லி அந்த ஸ்பிரிச்சுவல் செலெக்ஷன் வந்து அங்கேருந்து அவங்க ஸ்டார்ட் ஆகிறது நம்ம பார்க்குறோம் சரிங்களா. ஸோ அது கூட நம்ம அவங்க ஆதரவாசம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன விஷயத்தை நம்ம கவனிச்சு பார்க்குறோம்னா அந்த ஒரு 7 நாட்கள் என்னத்தை குறிக்குது அப்படின்னு ஒரு கருத்தை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இந்த இடத்துல நம்ம இங்கே பார்க்கணும் இல்லை. 7 டேஸ்ன்ற ஒரு விஷயம் என்னத்தை குறிக்குது அங்கே அப்படின்னு பார்க்குறப்போ ஸோ அது என்னத்தை குறிக்குதுன்னு பார்க்க பாருங்க. நம்ம 2 வருஷம் படிக்கலாம். நம்ம எபிரேயர்கள் நிறுவனம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வருஷம் படிங்க சிஸ்டர். Hebrews 6:17. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுவதற்கும் தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரே ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். இந்த இடத்துல வந்து ஒரே ஆணையினாலே அதை என்ன பண்றாருன்னா ஸ்திரப்படுத்தினார் இல்லைங்களா. ஒரு கவனன்ட் செய்யறதுக்கு முன்னால என்ன பண்றாருன்னா தேவன் அந்த ஒரு கவனன்ட் ஸ்பெசிஃபிக்காக அந்த கவனன்ட் போகும்போது ஒரு ஆணையின் மூலியமா என்ன பண்றாருங்க அதை ஸ்திரப்படுத்துறாரு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போ ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3 வசனம் வந்து படிச்சிடுங்க. Genesis 26:3. இந்த தேசத்திலே வாசம் பண்ணும். 26:3ல கரெக்ட் படிங்க. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். உன் தகப்பனாக ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை என்ன பண்ணணும்னு நிறைவேற்றுவேன் அப்படின்னு பண்றாரு. ஸோ ஒரு காரியத்தை நிறைவேற்றுறதுக்காக ஆணையிடுறாரு. யாருங்க தேவன் வந்து ஆணையிடுறாரு இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த ஆணையிடுறதுக்கும் இந்த நம்பர் 7க்கும் ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன் இருக்குதுங்க. இந்த ஆணையன்ற அந்த ஓத் இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு ஓத்துன்னு வருதுங்க. அந்த வேர்டு வந்து ஓத்துன்னு வருது. ஸோ அந்த வேர்டுக்கும் இந்த 7க்கும் ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன் இருக்குது. அதுதான் வந்து அவங்க வந்து இன்டர்லிங்க் ஆகுதுங்க. இந்த 7ம் இந்த ஓத்துன்ற வருஷமும் இன்டர்லிங்க். ஸோ நமக்கு 7 எது குறிக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் பைபிளில் இல்லைங்களா. எதை குறிக்குதுங்க 7? பர்ஃபெக்ட்னஸ் இல்லைங்களா, கம்ப்ளீட்னஸ் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ அது எப்படின்னு பார்க்குறப்போ எந்த ஒரு அடிப்படையில் வந்து அது வந்து கம்ப்ளீட்னஸ் குறிக்குதுன்னு பார்க்குறப்போ பாருங்க இதுதான் அதோட எக்ஸ்பிளனேஷன் இல்லை. என்னன்னு பார்க்குறப்போ இந்த ஓத்துன்ற வேர்டுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு ஹீப்ரூ வேர்டில் வந்து ஷெபான்னு சொல்லுவாங்க. ஓத்துன்ற வேர்டுக்கு ஹீப்ரூவில் வந்து ஷெபான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்ட்ராங்ஸ் இருக்குது. ஸ்ட்ராங்ஸில் 7651 ஆர்டிக்கல் இருக்குது. இது அந்த ஷெபான்ற வேர்டுக்கு என்ன கூட சொல்லுவாங்கன்னு பார்க்குறப்போ 7 கூட சொல்லுவாங்களாம். 7 அது ஷெபான்ற ஒரு மீனிங் வந்து என்னன்னு பார்க்குறப்போ 7 கூட அதோட மீனிங்கு வருது இல்லைங்களா. ஸோ அதாவது தேவன் ஒரு விஷயத்த ஆணை செய்கிறப்போ அது எதை குறிக்குது, தேவன் ஒரு விஷயத்த ஆணை செய்கிறப்போ அது நிறைவேற்றியே அது பரிபூர்ணமாக என்ன பண்ணுவார், பரிபூர்ணமாக அதை நிறைவேற்றுவார்ன்ற ஒரு கனெக்ஷன் தான் நமக்கு வருது இந்த இடத்துல இல்லைங்களா. பாருங்க இது வந்து உங்களுக்கு அப்ராம்ன்ற ஒரு விஷயத்துல கூட வருது இல்லைங்களா. ஏன் வந்து அப்ராம் ஒரு உடன்படிக்கை செய்யும் போது என்ன செய்யறான்னு பார்க்குற வருஷம் படிங்க. அது ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 27லேருந்து 29 வசனம். அப்பொழுது ஈசாக்கு அவரை நோக்கி 21st chapter 27 to 29. அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரத்தின் வாசனை சிஸ்டர் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 27லேருந்து 29 ஸ்கிரீன்ல இருக்கு. அப்பொழுது ஆபிரகாம் ஆடு மாடுகளையும் ஆடு மலையில் கொண்டு வந்து அபிரேமிக்கு கொடுத்தான்.
அவர்கள் இருவரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ஆபிரகாம் 7 பொண்ணு கண்குட்டிகளை தனியே நிறுத்தினான். நீங்க பாருங்க, 7 பொண்ணு கண்ணுக்குட்டிகள் என்ன பண்றாங்க, நிறுத்துறாங்க. ஸோ இது வந்து அந்த ஒரு செய்த அந்த ஒரு உடன்படிக்கைக்காக ஒரு அடையாளம் என்னன்னு பாக்குறப்போ இந்த ஒரு 7 கண்ணுக்குட்டிங்க. ஸோ அங்க கூட என்ன வருதுன்னு பாக்குறப்போ இந்த 7 என்ற ஒரு நம்பர் வருது. ஏன் 7 கண்ணுக்குட்டிங்க கூட நம்ம என்ன பண்ணுவோம் சிந்திச்சு பார்க்கும்போது அந்த டைம்ல வந்து தேவனோட ஒரு பிரின்சிபல் கூட இதுதான் இல்லைங்களா. ஒரு விஷயத்தை வந்து ஒரு பரிபூர்ணமா நிறைவேற்றுறதுக்கு ஒரு அடையாளம் என்ன பண்றாருன்னா இந்த 7 என்ற நம்பர் என்ன பண்றாரு யூஸ் பண்றாரு இல்லைங்களா. ஸோ நமக்கு அந்த ஹீப்ரூல கூட அந்த ஷெபா என்ற ஒரு வேர்ட் கூட 7 தான் குறிக்குதுன்னு கூட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம கொண்டு பார்க்குறப்போ தேவன் அப்ராமுக்கு செய்த ஒரு உடன்படிக்கை இல்லைங்களா, அது ஒரு கவர்னன்ட் பண்ண ஒரு உடன்படிக்கை செய்கிறாரு இல்லைங்களா. அந்த கவர்னன்ட்ல கூட உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்க்குறப்போ இந்த 7 என்ற நம்பர் ரொம்ப க்ளோஸ் இன்டர்லிங்க் ஆகிருக்குங்க இல்லைங்களா. எப்படி நம்ம பார்க்குறப்போ பாருங்க, இப்போ அப்ராம் முக்கியமான ஒரு அந்த ஒரு ஆவிக்குரிய ஒரு வித்து அப்ராமோட வித்து வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஏன்னா எவ்வளோ காலங்கள் வேணும்னா 7 சர்ச் ஸ்டேஜஸ் என்ன ஆகணுங்க அது கம்ப்ளீட் ஆகணும். அப்புறம் அது நான் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறேன் இல்லைங்களா. அந்த காஸ்பல் ஏஜ் சர்ச்சில் வந்து எவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குதுன்னா 7 அங்கே கூட என்ன இருக்குதுங்க 7 ஸ்டேஜஸ் இல்லைங்களா. ஸோ அந்த 7 கூட நமக்கு எதை குறிக்கும், அந்த 7 சர்ச் பீரியட் கூட நமக்கு எதை குறிக்குதுன்னா அந்த ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்குது. 7 சர்ச் பீரியட் கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு என்ன ஆகிடுங்க சபை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகும். ஆனால் இயேசு கிறிஸ்து சபை கூட என்ன ஆகிடும்னா கம்ப்ளீட்டாக அது ஃபினிஷ் ஆகிறது நம்ம பார்க்கலாம். பர்ஃபெக்டாக என்ன ஆகும் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிறது நம்ம பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் தேவன் ஆதாம் விழுந்து போனதுலேருந்து மறுபடியும் உலகம் ரிட்டர்ன் தேவன்கிட்ட வரதுக்கு எவ்வளோ வருஷம் வேணும் 7000 இயர்ஸ் வேணும். அங்கே கூட என்ன இருக்குதுன்னா அங்கே கூட வந்து அந்த 700 லிங்கிங் நம்ம என்ன பண்ணலாம் 700 லிங்கிங் நம்ம பார்க்கலாம் இல்லைங்க. ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஆதாம் விழுந்து போனதுலேருந்து மறுபடியும் தேவனோட ராஜ்யம் இங்கே கம்ப்ளீட்டாக ஒரு எல்லாம் அந்த டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து ஒப்படைக்கிறார் இல்லைங்களா. சபை என்ன பண்ண அந்த இடி ஜனங்களை என்ன பண்ணுறாங்க உலகத்தின் ஜனங்களை தேவனோட ஒப்படைக்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் வேணும்னா 7000 இயர்ஸ் அது கம்ப்ளீஷன் அவருக்கு வருதுன்னு கூட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ இங்கே இந்த 7 நம்பர் எதுக்காக நோவா வந்து 7 நாள் பொறுத்து அதை செய்கிறாருன்னா அந்த 7 நாள் பொறுத்து செய்கிற ஒரு அடையாளம் ஒரு அர்த்தம் என்னன்னு பார்க்குறப்போ ஒரு ஏஜ் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆகிற வரைக்கும் ஒரு ஏஜ் என்ன ஆகணும் உங்கள் கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டாக ஃபுல்ஃபில் ஆகணும். ஸோ இந்த இடத்துல எந்த ஏஜ் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சின்னு பார்க்குறப்போ முதலாவது அந்த ஒரு மூப்பர்களை வந்து அழைக்கிற ஒரு காலம் என்ன ஆயிடுச்சு கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு தான் மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா தேவனோட பரிசுத்த ஆவியை அனுப்பிட்டு 2வது ஒரு பகுதிக்குள்ளே வரார், 2வது ஒரு காலகட்டத்துக்குள்ளே வரார் இல்லையா. அதுக்கு தான் அந்த 7 என்ற ஒரு நம்பரை வந்து அங்கே யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே பார்க்கலாம் இல்லைங்களா. இப்போ 7 நாள் பிறகு என்ன பண்ணுறாருன்னா அவர் மறுபடியும் அந்த ஒரு புறவை என்ன 2வது தடவை அந்த புறவை அனுப்பும்போது அந்த புறாவை வந்து எப்போ வருதுன்னா ரிட்டர்ன் எப்போ வருதுன்னா ஈவினிங்கில் தான் வருதுங்க. எப்போ ரிட்டர்ன் வருது சாயங்காலம் என்ன வருதுங்க ஒரு முடிவில் அந்த ஒரு நாளின் ஒரு முடிவில் தானே வருதுன்னா வருது. ஸோ அது வரும்போது என்ன எடுத்துன்னு வருதுன்னு பார்க்குறப்போ ஒலிவ மரத்தின் ஒரு இலை இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு விஷயம் என்னத்தை குறிக்குது நம்ம பார்க்குறப்போ ஒன்று வந்து காஸ்பல் ஏஜ் என்ன ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காஸ்பல் ஏஜோட ஸ்டார்டிங்கு ஆயிடுச்சு. தேவனோட பரிசுத்தாவை அனுப்பிட்டாரு. அவர் இயேசு கிறிஸ்து மூலியமாக ஃபஸ்ட்டு அவர் இயேசு கிறிஸ்துவோட ஓட்டத்தை ஓடி முடிக்கிறார். அப்புறமா அந்த பெண்டகாஸ்ட் நாள் வந்து என்ன ஆகுது அந்த ஒரு சர்ச்சோட காலிங் என்ன ஆகிடுதுங்க அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது. இன்றைக்கு வரைக்கும் என்ன இருக்குதுங்க இன்றைக்கு வரைக்கும் அந்த காலிங்கு போயிட்டு தான் இருக்குது இல்லைங்களா. இன்றைக்கு வரைக்கும் நம்ம என்ன இருக்கிறோம் இன்னைக்கு பேசிக் கிளாஸ்க்கு வந்து கேட்டுன்னு இருக்கிறோம், இன்னைக்கு கூட நம்ம பாடங்கள் கேட்டுன்னு இருக்கிறோம். எதுக்காக பார்க்குறப்போ அந்த சர்ச்சோட செலெக்ஷனுக்காக தான் அந்த சர்ச்சுக்குள்ள நம்ம என்ன ஆகணுங்க அந்த செலெக்ஷனுக்குள்ள நம்ம போகணுன்றதுக்காக தான் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து அவர் அப்ராம் அந்த நோவா வந்து அந்த புறா வாயிலேருந்து ஒரு ஒலிவ மரத்தின் ஒரு இலை எடுத்துன்னு வரும்போது அவருக்கு என்ன ஒரு நம்பிக்கை வந்துடுச்சுன்னா ஏதோ ஒரு கொஞ்சம் நல்லா ஒரு மகிழ்ச்சி ஆகிற ஒரு விஷயத்த என்ன ஆகிடுது அந்த தண்ணி இப்போ அந்த தண்ணி எது குறிக்குது தெரியுங்களா. அந்த ஃப்ளட்டோட தண்ணி என்ன குறிக்குதுன்னா அது வந்து சாபத்தை தான் குறிக்குதுங்க. அந்த தண்ணி எதை குறிக்குதுன்னா சாபத்தை குறிக்குது இல்லைங்களா. ஏன்னா அந்த தண்ணி மூலியமாக தான் அந்த தண்ணி வந்த காரணமே அந்த சாபத்தின் ஒரு காரணத்துல தான் அவர் வந்து அந்த மலையை அனுப்புறாரு அந்த இடத்துல இல்லைங்களா. ஏன்னா அந்த ஒரு பாவம் வந்து அதிகமாக என்ன ஆயிடுச்சு பெருகியதுனால அந்த ஒரு மலையை அனுப்பி என்ன பண்ணுறாருன்னா அந்த ஒரு ஃப்ளட் அனுப்பி என்ன பண்ணுறாருன்னா கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறதை பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ இங்கே இந்த இடத்துல வந்து அந்த ஈவினிங் டைம் வந்தப்போ புறம் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ஒலிவ மரத்தில் ஒரு இலை எடுத்துன்னு வரும்போது நோவாக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா இப்போ தண்ணி என்ன இருக்குது கம்மி ஆயிடுது, ஆல்மோஸ்ட் கம்மி ஆயிடுது ஒரு நம்பிக்கை. ஸோ அது என்ன இது இந்த விஷயம் என்ன குறிக்குதுன்னா ஆவிக்குரிய விதத்தில் என்ன குறிக்குதுன்னா எண்ட் ஆஃப் காஸ்பல் ஏஜில் என்ன ஆயிருக்குதுன்னா அந்த ஒரு சாபத்தின் ஒரு முடிவு என்ன இருக்குதுங்க வந்து இருக்குது. அது ஒரு கம்ப்ளீஷன் அந்த சாபத்தின் ஒரு கம்ப்ளீஷன் என்ன இருக்குதுங்க வந்து இருக்குது. மறுநாள் அதாவது அந்த இப்போ சாயங்காலன்றது வந்து அந்த காஸ்பல் ஏஜோட எண்டிங்கோட ஒரு ஸ்டேஜ் இல்லைங்களா. அடுத்த நாள் என்ன ஆக போகுது சாபமே இருக்க போகிறது இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த தண்ணி ட்ரை ஆகிடுச்சுன்னா ஏன்னா வந்து 3வது தடவை ஒரு புறவை அனுப்பும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்குறப்போ தண்ணி இல்லைங்கோ. 3வது தடவை ஒரு புறா அனுப்பும்போது அந்த புறா என்ன வருதுங்க ரிட்டர்னு வருது இல்லை. அதாவது என்ன அது இதை குறிக்குதுன்னா கம்ப்ளீட்டாக தண்ணி என்ன ஆயிடுச்சு கிரவுண்ட்லேருந்து ட்ரை ஆகிடுது. அதாவது சாபம் கம்ப்ளீட்டாக எடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கருத்து கூட நம்ம அந்த இடத்துல
பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல அந்த 2வது தடவை புறவான்றப்போ அந்த ஒலிவ மரத்தின் ஒரு இலை என்னத்தை குறிக்குதுன்னு நம்ம பார்க்குறப்போ பாருங்க, நம்ம வசனம் படிக்கலாம். செக்காரியா 14ஆம் அதிகாரம். செக்காரியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிராக இருக்கிற ஒலிவமலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராய் பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடப்பக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். ஸோ அந்த ஒரு பாதி இது என்ன வருகிறது தமிழ்ல, ஒரு பாதி வடப்பக்கத்திலும் இன்னொரு பக்கம் இன்னொரு வந்து தென்பக்கத்திலும் இல்லைங்களா. நார்த்ல ஹாஃப், சவுத்தில் வந்து ஹாஃப். அவரோட வந்து லெக், அவரோட கால்கள் வந்து ஒரு பக்கம் வந்து நார்த்தில் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து சவுத்தில் இருக்கும். அது வந்து பீரியடை கூட நம்ம அந்த இடத்துல கவனிச்சு பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல கூட அந்த ஒலிவ மரத்தை பற்றி தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல பேசுகிறாங்க இல்லைங்களா. ஸோ நமக்கு தெரியும் அந்த ஒரு மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ்ன்னு சொல்லும்போது மவுண்டன் எதை குறிக்குது அப்படின்னு பார்க்குறப்போ ராஜ்யத்தை குறிக்குது இல்லைங்களா. இப்போ மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ் எதை குறிக்குதுன்னா அது அதோட இயேசு கிறிஸ்துவும் அந்த சபை என்ற ஒரு கம்ப்ளீஷன் அந்த விஷயத்தை அங்கே குறிக்குது நம்ம பார்க்குறோம். அதுதான் அந்த ஆலிவ்ஸ்க்கு வந்து ரெப்ரஸன்டேஷன் அங்கே கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த புறம் வந்து அந்த ஒலிவ மரத்தின் இலை, அந்த இலை எதை குறிக்குது, நம்ம முக்கியமாக அந்த இலை எதை குறிக்குதுன்னு பார்க்குறப்போ வெளிச்சம். இப்போ ஒலிவ மரம்னு சொல்லும்போது ஒலிவ என்ன எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? வெளிச்சத்துக்காக என்ன பண்ணுறாங்க? யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று எதுக்காக கூட யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? இன்னைக்கெல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது, இந்த ஏஜ்லலாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது இல்லை. என்ன ட்ரெண்ட்னு பார்க்குறப்போ நம்மளாம் வீட்டில் வந்து நார்மலாக கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவோம், நல்ல எண்ணெய் கடலை எண்ணெய் என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். பட் காசு இருக்கிறவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறது. ஏன்? நரிஷ்மெண்ட் இல்லை, அதோட நரிஷ்மெண்ட்டுங்க. ஸோ இந்த இடத்துல சபைக்கு வந்து இந்த 2 விஷயத்தை வந்து குறிக்கிறாங்க. அந்த ஒலிவ மரம், அந்த ஒலிவ மரத்தின் இலையை வந்து அந்த புறா எடுத்துன்னு வருதுன்னா, ஸோ அந்த ஒலிவ மரத்தின் இலையை வந்து அது சபையோட ஒரு குணங்கள் பார்க்கப்போ சபை எதுக்காக வந்து அழிக்கப்பட்டிருக்காருன்னா அந்த இயேசு கிறிஸ்து எதுக்காக அழிச்சாருன்னா அவங்க வெளிச்சமாக இருக்கணுமா, உலகத்துக்கு என்னவா இருக்கணும், அவங்க சபை உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் முன்னால் வர ஒரு அந்த ஒரு அரசாட்சிக்கு தேவையாக இருக்கிற, அவங்களுக்கு தேவையாக இருக்கிற ஒரு சாப்பாடு இல்லை, அவங்களுக்கு தேவையாக இருக்கிற ஒரு நரிஷ்மெண்ட் என்ன தேவையோ அது இவங்களுக்கு இருக்கணும் ஃபஸ்ட்டு. இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து அந்த ஒலிவ மரத்தின் ஒரு இலை வந்து அந்த இடத்துல அங்கே குறிக்குதுன்னு கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ அது மாத்திரம் இல்லாமல் அந்த ஒலிவ மரத்தின் இலைன்ற ஒரு கண்டெக்ஸ்ட் நம்ம இந்த செக்காரியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம சிந்திச்சு நம்ம பார்க்கும்போது இது எந்த ஒரு டைமிங் என்ன நடக்குதுன்னா இது எண்ட் ஆஃப் காஸ்பல் ஏஜ், ஆல்மோஸ்ட் காஸ்பல் ஏஜோட சுவிசேஷ காலத்தின் ஒரு முடிவில் நடக்கிற ஒரு காரியம் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல தான் என்ன ஆகுதுன்னு பார்க்குறப்போ அவங்களுக்கு காஸ்பல் ஏஜ் எண்ட் ஆகுதுங்க. காஸ்பல் ஏஜ் எண்ட் ஆகிட்ட பிறகு ஒரு பாதி வந்து வடக்கு இல்லைங்களா, நார்த்து அப்படின்னு பார்க்குறப்போ அந்த ஒரு ஹெவன்லி சால்வேஷன் என்ன ஆகுது அந்த இடத்துல அங்கே கம்ப்ளீட் ஆகுது நம்ம பார்க்கலாம். இன்னொரு சால்வேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த சவுத் சைடில் என்ன ஆகுதுன்னா இப்போ அந்த சால்வேஷன் அந்த இடத்துல அங்கே ஸ்டார்ட் ஆகிறது கூட நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு எசேக்கியேல் 47th சாப்டரில் கூட இந்த உலகத்தின் ரட்சிப்பை பற்றி கூட வந்து அவங்க எழுதுறதை பார்க்குறோம். ஏன்னா அந்த சவுத்துன்னு நம்ம சொல்லும் போது அது வந்து உலகத்தை குறிக்குதுங்க இல்லைங்களா. இந்த ஒரு பூலோகத்தின் ஒரு ரட்சிப்பை குறிக்கிற ஒரு காரியம் இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல நம்ம பார்க்குறப்போ சவுத் சைட் ஆஃப் த ஆல்டர்னு வருது உங்களுக்கு. எசேக்கியேல் 47 சாப்டர் 1st verse படிங்க ஸ்டேடார்னா. எசேக்கியேல் 47 சாப்டர் 1st verse. பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசல் படியில் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதுனால இல்லைங்களா. அந்த கிழக்கு அந்த வாசற்படியிலேருந்து அந்த தண்ணி வந்து கிழக்கு ஓடுறது எதுக்கு குறிக்குதுன்னு பார்க்குறப்போ அது அந்த 3rd ஏஜ் இல்லைங்களா. அந்த ஒரு உலகத்தின் ஒரு ரட்சிப்பின் ஒரு விஷயம் என்ன இருக்குதுன்னா அந்த இடத்துல அங்கே தொடங்குறது கூட நம்ம அந்த இடத்துல நம்ம சிந்திச்சு நம்ம அந்த இடத்துல நம்ம கவனிச்சு கூட பார்க்கலாம் அந்த இடத்துல இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறப்போ 3வது தடவை அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த புறாவை அனுப்புறது எதை குறிக்குது நம்ம பார்க்குறப்போ அங்கே கூட என்ன பண்ணுறாருன்னா 7 days வெயிட் பண்ணுறாருங்க. இப்போ 7 days வெயிட் பண்ணுறது எதை குறிக்குது நம்ம பார்த்தோம். காஸ்பல் ஏஜ் கம்ப்ளீட்டாக என்ன ஆகணுங்க, கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் ஆகணும். ஃபுல்ஃபில் ஆகிட்ட பிறகு தான் என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து இந்த இன்னொரு ஏஜ் கூட அங்கே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நம்ம பார்ப்போம். ஸோ 3rd சென்டிங் 3வது தடவை அவர் வந்து புறாவை அனுப்பும்போது பாருங்க அந்த வசனம் படிங்க வச்சுருங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் படிங்க. இன்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான், அது அவனுக்கு திரும்பி வரவில்லை. அவனுக்கு 600 வயதாகும் வருஷத்தின் 1ஆம் மாதம் 1ஆம் தேதியில் பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான், பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. நீங்க சொல்ல 1வது மாதம் 1வது நாள் என்ன குறிக்குது தெரியுங்களா? எதை குறிக்குதுங்க? 1வது மாதம் 1வது நாள் ஒரு புது வருஷத்தின் ஒரு ஆரம்பம்.
நியூ இயர், ஒரு புது ஒரு ஏஜினோட ஒரு பிகினிங்கை தான் அந்த இடத்துல வந்து அங்கே குறிப்பிட்டு வந்து பிரதர் என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல. அது மாத்திரம் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயம் கூட என்ன கவனிச்சு பார்க்கலாம்னா, புறா என்ன வருது இல்லைங்களா, ரிட்டர்ன் வருது இல்லைங்க. ஸோ அதே தான் குறிக்குதுன்னு பார்க்குறப்போ இந்த இடத்துல வந்து உலகத்தின் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பரிசுத்தாவை அவங்களுக்குள்ளே வச்சுக்குவாங்களாம். இப்போ இனிமேல் ரிட்டர்ன் போகிற அவசியம் இல்லை. இப்போ 2வது தடவை ஏன் ரிட்டர்ன் போச்சு, 3வது தடவை வரணும் ரிட்டர்ன் அது இல்லைங்களா. இப்போ 3வது தடவை ரிட்டர்ன் தேவனுக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. ஏன் முடிஞ்சது அவ்வளோதான் இல்லைங்க. 3வது உலகத்தில் வந்து யாரெல்லாம் அந்த ஒரு பாதையில் அவங்க கரெக்டாக நடந்து தேவனுக்கு ஒரு இஷ்டமாக அவங்க நடக்கிறாங்களோ அவங்க அதுதாங்க எண்டு. அது யார் வந்து தேவனுக்கு விரோதமாக போகிறாங்களோ அங்கே கம்ப்ளீட்டாக பண்ணிடுறாரு, தேவன் நாசம் பண்ணிடுறாரு இல்லைங்களா. ஸோ இன்னொரு தடவை ஆனவர் இயேசு கிறிஸ்து வந்து இன்னொரு தடவை இன்னொரு அழைப்பு இருக்குதுன்னா இன்னொரு அழைப்பு எல்லாமே எதுவுமே கிடையாது இல்லைங்களா. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் ஒரு செகண்ட் சான்ஸ் அங்கே வரும்போது என்ன ஆகிடுது, அந்த பரிசுத்தவை அவங்களுக்குள்ளே என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்குள்ளேயே அந்த பரிசுத்தவை வந்து அவங்க வச்சுக்கிறதுல அது ரிட்டர்ன் என்ன ஆகுதுன்னா ரிட்டர்ன் அங்கே போகணுன்ற அவசியமே வருதில்லை இல்லைங்களா. அதுதான் வந்து 3வது தடவை வராமல் இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம் அங்கே சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ இது இந்த 1வது மாதம் 1வது வருஷம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கூட வருதுங்க. யாத்ராகமங்களா, யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் 17ஆம் வசனத்துக்கு கூட வருதுங்க அந்த ஒரு காரியம். யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 17ஆம் வசனம். நீ 1ஆம் மாதம் 1ஆம் தேதியில் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணு. இது வந்து காஸ்பல் ஏஜோட ஒரு பிகினிங் இல்லைங்களா. அந்த சாக்ரிஃபைஸ் செய்கிற ஒரு பிகினிங் தான் அந்த உங்களுக்கு எக்ஸல்ஸில் வருது இல்லைங்களா. ஸோ அது என்னத்தை குறிக்குதுன்னு பார்க்குறப்போ ஒரு புது ஏஜ் இல்லைங்களா, அது வந்து அங்கே குறிக்கிறது நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ அந்த 3வது தடவை புறான்றப்போ அது புது ஏஜை குறிக்கிறது நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ நம்ம இதற்கு நம்ம பார்த்த ஒரு விஷயம் இல்லைங்களா. உங்களுக்கு இங்கே கொஞ்சம் கூட இருக்குதுங்க டிவைன் சார்ட்டு. இது 3ஆக டிவைடாக இருக்குதுங்க. ஸோ இந்த 3 தடவை புறா அனுப்புறது வந்து இந்த 3 காலங்களுக்கு ஒரு ஒரு சம்மந்தம் பற்றி நம்ம பேசலாம் இல்லைங்களா. அது ஆடம்லேருந்து ஜீசஸ் வரைக்கும், ஜீசஸ்லேருந்து லாஸ்ட் மெம்பர் ஆஃப் த சர்ச் வரைக்கும் மறுபடியும் உலகத்தின் ஒரு ரட்சிப்பு அந்த 1000 இயர்ஸ் ரெயினை கூட நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ டோட்டலாக நமக்கு தெரியும் தேவன ஒரு சித்தத்தில் அவரோட பிளானில் வந்து 7000 இயர்ஸ் இல்லை 7000 வருஷம் இந்த ஒரு காலத்தில் வந்து என்ன ஆயிடுதுன்னா கம்ப்ளீட்டாக அந்த மேன்கைண்ட் என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் அவரோட ஒரு சித்தத்துக்குள்ள அவர் கொண்டு வந்துடுறார். எல்லாமே எந்த ஒரு காரியத்தை வந்து ஆதாம் ஏவாள்கிட்ட வந்து எதிர்பார்த்தார தேவன் அந்த விஷயம் அந்த இந்த ஒரு 7000 வருஷம் நடந்த முடிவில் தான் அது நடக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ இதுதான் நம்ம இதுக்கு நம்ம பார்த்த காரியங்கள். அந்த 3 தடவை புறவா அனுப்புறது இதை குறிக்கிறது நம்ம சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ தேவனோட இன்னொரு பியூட்டி கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் தெரியவே நம்மளுக்கு ஞானம் உள்ளவர் இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு காரியத்தை வந்து வெறும் 3 புறா அனுப்புகிற விஷயத்தில் மாத்திரம் அவர் காமிக்கலைங்க நோவாக்கு. ஸோ எந்த ஒரு காரியத்தையும் தேவன் வந்து ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை எழுதிக்கிறாருன்னா அதே விஷயத்த மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா அதுக்கு இன்னும் அதிகமாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்ணுறாருன்னா இன்னொரு அதே ஒரு பகுதியில் இன்னொரு இடத்துல காமிச்சிட்டு வர்றாரு அந்த காரியத்தை. விதவிதமாக என்ன செய்கிறாருங்க, விதவிதமாக ஒரு காரியத்தை காமிக்கிறாரு இல்லைங்களா. அப்புறம் உங்களுக்கு பெஸ்ட் வாஸ் இல்லைங்களா. எதுக்கு பெஸ்ட் வாஸ் அதுக்கு ஒரு ஆதார வாசம் நம்ம பார்க்கணும். எப்படி இருக்கிறது நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஹீப்ரூஸ் 1:1. பூர்வ காலங்களில் பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுள்ளம் பற்றிய தேவன். என்ன சிறந்தா வகை வகையாக என்ன பண்றாருங்க, வகை வகையாக அவரோட சித்தத்தை என்ன பண்றாருன்னா அவர் தெரிவிக்கிறார். இப்போ இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம வெறும் நோவா வந்து 3 தடவை அந்த புறா அனுப்புறாரு இல்லைங்களா, அதில் மாத்திரம் தான் நம்ம பார்த்தோம். ஆனால் இதே விஷயம் எதில் கூட உங்களுக்கு வருதுன்னா அதே அந்த ஒரு பேலையில் கூட என்ன வருதுங்க இதே விஷயம் கூட நம்ம பார்க்கலாம். அந்த ஒரு ஆர்க்கில் நோவாஸ் ஆர்க்கில் கூட என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு காரியங்களை கூட நம்ம என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ தேவன் அந்த விஷயத்தில் கூட இந்த காரியங்களை என்ன பண்ணிக்கிறாருன்னா வச்சிருக்கிறார். ஸோ அந்த விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம பார்க்குறப்போ ஒரு உதாரணம் நம்ம பார்க்கணும்னா பாருங்க, இப்போ அப்போஸ்தலன் பவுல் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு இல்லைங்களா. ஆகார் சாரா அவங்களோட 2 கவனன்ட் இல்லைங்களா. ஒன்று ஆகார் வந்து லா கவனன்ட், சாரா வந்து மெயின் அப்ரமிக் கவனன்ட் வருதுங்க. இந்த கிரேஸ் கவனன்ட் அவங்க வந்து ஒப்பிட்டு பேச நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஆகார் சாரால மாத்திரம் முடிஞ்சிருது இல்லைங்க. கெத்துரான் இன்னொரு கேரக்டர் கூட உள்ள வராங்க. அதில் கூட என்ன பண்ணுறாருன்னா தேவன் அதில் கூட அந்த ரட்சிப்பின் ஒரு பாத்திரத்தை பார்க்க. அது மாத்திரம் இல்லாமல் அப்ராமோட சந்ததி அதாவது இஸ்ரேல் ஜனங்களை கூட என்ன பண்ணுறாருங்க இந்த காரியத்தை வந்து என்ன பண்ணுறாரு, இந்த ரட்சிப்பின் ஒரு காரியங்களை வந்து அந்த இடத்துல கூட என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல கூட காமிச்சு கொடுக்குறாரு. அப்புறம் வகை வகையாக என்ன பண்ணுறாரு, வகை வகையாக அந்த இடத்துல காமிச்சு கொடுக்குறது நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. அந்த இஸ்ரேல் ஜனங்களோட ஒரு வாழ்க்கையில் அவங்களோட அந்த ஒரு வனாந்திர பயணத்தில்
இதில் எல்லாமே நம்ம என்னன்னு பார்க்கலப்போ எல்லாமே இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம எங்கே பார்க்கலாம்னு பார்க்குறப்போ எந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம்னு பார்க்குறப்போ அந்த ரட்சிப்புன்னு ஒரு திட்டத்தை என்ன பண்ணலாம் அந்த விஷயம் அவங்க இடத்துல அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படியாப்பட்ட விதத்தை அவர் என்ன பண்ணுறாருன்னா வகவேகையாக என்ன பண்ணுறாருன்னா வகவேகையாக ஒரு அநேக காரியங்களை வந்து எழுதுறதை நம்ம. ஸோ நம்ம வந்து இந்த நோவா என்ற ஒரு பேலையில் கூட நம்ம என்ன பண்ணலாம் பார்க்குறப்போ எப்படி இந்த ஒரு 3 காரியங்களை வந்து அடுக்கி வச்சிருக்கிறார். இந்த ஒரு 3 யுகங்கள் இல்லை அந்த 3 தடவை நோவா வந்து அந்த புறம் அனுப்புகிற ஒரு காரியம், அதாவது தேவன் 3 தடவை அவரோட பசுத்தாவே அந்த 3 யுகங்களை வந்து எப்படி வந்து பேலையில் வந்து அடுக்கி வச்சிருக்கிறாருன்னு சில விஷயங்கள் என்ன பண்ணலாம் பார்க்குறப்போ நம்ம பார்க்கலாம். வசனம் படிங்க சிஸ்டர். அது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால் பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். இல்ல 300 அகலமா நீளம் 300 வந்து நீளம், 50 வந்து அகலம், 30 வந்து ஹைட்டுங்களா ஹைட் இல்லைங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ரேஷியோ பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லைங்களா இது வந்து நீங்கள் 6 divided by 1 என்ன பண்ணலாம் இதை பிரிக்கலாம். இந்த 300/50 இருக்குதுங்களா, இட் கேன் பி டிவைடட் பை 6:1 ரேஷியோ இல்லைங்களா. ஸோ 6:1 ரேஷியோ வந்து நம்ம அதை பிரித்து பார்க்கும்போது அது என்ன குறிக்குதுன்னு பார்க்குறப்போ 6000 years 6000 வருஷத்தை என்ன பண்ணுறாங்க அங்கே குறிக்குதுன்னு கூட அந்த பிரதர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு தாட்டை வந்து அங்கே வந்து கொடுக்குறாரு இல்லைங்களா. ஸோ அது மாத்திரம் இல்லாமல் அந்த ஒரு தண்ணி அந்த ஒரு ஜலப்பிரளயத்தின் ஒரு தண்ணி வந்து அது வந்து சாபத்துக்கு குறிக்குதுன்னு கூட என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல ஒரு ரெஃபரன்ஸ் அங்கே கொடுக்குறாரு இல்லைங்களா. ஸோ இந்த விஷயத்தை நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஆர்க் அந்த பேலையோட சர்க்கம்ஃபரன்ஸ் பெரிமீட்டர் தான் உங்களுக்கு தமிழில் எப்படி உங்களுக்கு நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுன்னு தெரியல. பட் சர்க்கம்ஃபரன்ஸ் டோட்டல் டயாமீட்டர்னு சொல்லலாம், டோட்டல் பெரிமீட்டர்னு நம்ம என்ன பண்ணலாங்க சொல்லலாம், இல்லை சர்க்கம்ஃபரன்ஸ் கூட நம்ம சொல்லலாம். ஸோ அது டோட்டலாக வந்து 700 முழங்கலாம் 700 கியூபிட்ஸ். இதை எதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாருன்னா 7000 இயர்ஸ்க்கு என்ன பண்ணுறாரு அது 7,500 வருஷத்துக்கு ஒரு ரெஃபரன்ஸை கொடுக்குறத கூட நம்ம பார்க்கலாம். அதாவது ஆதாம்லேருந்து விழுந்து போன ஆதாம்லேருந்து மறுபடியும் கம்ப்ளீட்டாக எல்லா ஒரு மனுக்குலமும் ரிட்டர்ன் வர வரைக்கும் அந்த 7000 இயர்ஸோட பிளான் கூட என்ன பண்ணலாம் இந்த விஷயத்தை நம்ம கவனிச்சு பார்க்கலாம். 30 முழம் 30 கியூபிட்ஸ் இல்லைங்களா, அந்த 30 கியூபிட்ஸ் வருது இல்லைங்களா இங்கே. ஸோ அதை வந்து எதை குறித்து பேசுகிறாருன்னு பார்க்குறப்போ ஒரு ரிடம்ஷனுக்கு என்ன சொல்லுவாங்க மீட்புக்காக என்ன பண்ணுறாங்க, மீட்புன்ற ஒரு விஷயத்துக்கு அங்கே ஒப்பாக பேசுகிறாங்க. ஸோ எப்படி நம்ம கேட்குறப்போ பாருங்க இந்த 3ஆவது நம்பர் 3, நம்பர் 30, நம்பர் 300, நம்பர் 3000 இதெல்லாமே எதுக்கு தான் ஒப்பிட்டு பேசுனா மீட்புக்கு ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு சில உதாரணங்கள் தான் அந்த ரெட்டில் வந்து நம்ம உங்களுக்கு அங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்று நம்ம பார்க்குறப்போ அன்னோட இயேசு கிறிஸ்து 3 நாள் என்னன்னு இருந்தாருங்க கல்லறையில் அவர் இருந்தார். எதுக்காக இருந்தார்? நம்மள எல்லாரையும் மீட் எடுக்கணுன்றதுக்காக 3 நாள் இல்லைங்களா. ஸோ அந்த 3ன்ற நம்பர் அங்கே என்ன பண்ணுறாங்க அவர் அங்கே கனெக்ஷனு கொடுக்குறாரு. அவரோட ஒரு லைஃப்பை எவ்வளோ வெளிக்காஸ்க்கு விற்றாங்க, அவரோட லைஃப் 30 வெளிக்காஸ்க்கு விற்றாங்க. ஸோ அவரோட லைஃப்னு வரும்போது அதுக்கு ஒரு மீட்பின் பொருள் இல்லைங்களா. ஸோ அந்த 30ன்றது அங்கே கூட என்ன பண்ணுறாங்க அங்கே கூட ஒரு கனெக்ஷன் வந்து கொடுக்குறாரு நம்ம பார்க்கணும். அது மாத்திரம் இல்லாமல் அந்த ஒரு தைலம் அது வந்து 300 பென்ஸுங்களாம் 300 பென்ஷன் வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த தைலம் கூட எதுக்காக வந்து ஆனால் இயேசு கிறிஸ்துவை வந்து அவங்க வந்து ஆயத்தம் பண்ணுறாங்கன்னா அவரோட மரணத்துக்காக என்ன பண்ணுறாங்க ஆயத்தம் பண்ணும்போது அவரோட மரணம் வந்த உடனே மீட் பண்ணுற ஒரு விஷயம் ஆகிடுது அங்கே கனெக்ஷன் நம்மளுக்கு கிடைக்குது நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அது மாத்திரம் இல்லாமல் பெண்டகாஸ்ட் நாள் அன்னைக்கு 300 பேர் என்ன ஆனாங்களா பேப்டைஸ் ஆனாங்க இல்லைங்களா. அந்த ஒரு பெண்டகாஸ்டில் 300 people were redeemed இல்லை. அந்த பழைய மனுஷன்லேருந்து புது மனுஷன் என்ன இருக்காங்க, புது மனுஷனோட தொடக்கம். ஸோ அங்கே கூட ரிடம்ஷனுக்கு என்ன பார்த்தோன்னா ஒரு மீட் பண்ணுற காரியத்துக்கு ஒரு ரெஃபரன்ஸ் அங்கே கொடுக்குறது நம்ம பார்ப்போம். ஸோ அந்த இடத்துல கூட என்ன வந்துருதுன்னா அந்த 30ன்ற ஒரு விஷயத்தில் கூட அந்த ஒரு பேலையில் ஒரு நம்பர் ஒரு கேல்குலேஷன் ஒரு சைஸ் 30ன்ற சைஸில் கூட தேவனோட பிளான் என்ன மாதிரி வச்சிருக்கிறார் அந்த இடத்துல அங்கே கூட வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா அந்த இடத்துல கூட வச்சிருக்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்போ பாருங்க நோவாவோட பேலை வந்து 3 வகையான இருக்குதுங்க பிரிஞ்சிருக்குது இல்லைங்களா. இது வந்து எனக்கு கூகுளில் கிடச்சிது அந்த இமேஜ். பட் அந்த 3 வகையாக அந்த 3 டெக்கை வந்து பிரிஞ்சுக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 3 டெக்கும் எதை குறிக்குதுன்னா அந்த 3 யுகங்களாக தான் குறிக்குதுங்க. அந்த ஃபஸ்ட்டு காலிங்கு, செகண்ட் காலிங்கு, தேர்ட் காலிங் அந்த ஒரு 3 யுகங்கள் அந்த இடத்துல நம்ம குறிக்கிறது கூட நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. அது மாத்திரம் இல்லாமல் மறுபடியும் அந்த ஒரு 300 முலம் அந்த 50 முலம் அப்படின்னு பார்க்குறப்போ அதை வந்து 100 into 50 கூட என்ன பண்ணலாம் 3 times டிவைட் பண்ணலாம். அந்த 300 into 50 இருக்குது இல்லைங்களா, 100 into 50 3 times டிவைட் பண்ணலாம். ஸோ அந்த 3 times அங்கே 3 தடவை என்ன ஆயிடுச்சுங்க அங்கே கூட அந்த 3 யுகங்கள் அந்த இடத்துல கூட காமிக்கிறது கூட அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. அது மாத்திரம் இல்லாமல் இந்த 100 into 50 இந்த 100 into 50 இருக்குது இல்லைங்களா, அது வந்து டேபர்நாக்கல் கோர்ட்டோட சைஸுங்களாம்.
டாபர்நாக்கல் ஒரு கோட்டோட சைஸ், அங்கலத்தோட ஒரு சைஸ். அது எதை குறிக்குது? டாபர்நாக்கல் கோட்டை இடம் எதை குறிக்குது? ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சரிங்களா, ஒரு நீதின்ற ஒரு ஸ்தானத்தை என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல அதை குறிக்குது. ஸோ அந்த இடத்துல கூட என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல கூட அதை பிக்சர் பண்ணுறாரு. ஏன்னா இவங்க அந்த 3 கேட்டை தாண்டி தான் என்ன பண்ண முடியும், அவங்கள வந்தால் தான் அந்த ஒரு ஜஸ்டிஃபைட் பொசிஷன் அவங்க. நமக்கு அந்த 3 கேட் யாரும் தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த 3 கேட், அது கூட நமக்கு தெரியும் இல்லைங்களா. அது கூட யோவானில் கூட உங்களுக்கு அந்த வசனம் ஒரு ரெஃபரன்ஸ் அந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை கூட வந்து என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல அவங்க காமிச்சு கொடுக்குறாரு. ஸோ இந்த ஒரு 100:15 ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல கூட வருதுன்னா சாலமோன் என்ற ஒரு விஷயத்துல கூட வருதுங்க இல்லைங்களா. சாலமோன்ற அந்த வசனம் படிச்சிடலாம் சிஸ்டர். 1 Kings 7 chapter 2nd verse. 1 Kings 7 chapter 2nd verse. அவன் லிபனோன் வனம் என்னும் மாளிகையையும் கட்டினான். லெபனோன் என்ற வனம் என்ற ஒரு மாளிகை இல்லைங்களா, ஹவுஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் இங்கிலீஷ் வருது, லெபனான் ஃபாரஸ்ட் என்று சொல்றாங்க. ஸோ லெபனான் என்ற வனம் என்னும் ஒரு மாளிகையை கட்டினான். அது 100 முழ நீளமும் 50 முழ அகலமும் 30 முழ உயரமாக இருந்தது. இந்த இடத்துல கூட எந்த ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த 100:50 நமக்கு எதுதான் அது குறிக்குதுன்னு பார்க்குறப்போ அந்த ரட்சிப்பின் ஒரு காரியத்தை தான் அந்த இடத்துல வந்து சால்வேஷன் ஒரு மீட்பின் ஒரு காரியத்தை தான் அந்த இடத்துல குறிக்குது. ஏன்னா சாலமோன் கட்டின அந்த ஒரு மாளிகை அது வந்து 1000 years இல்லை, அந்த உலகத்தை மனுக்குலத்தில் மீட் கிடைக்கிற ஒரு காரியத்தை தான் அந்த இடத்துல வந்து குறிக்குது. இங்கே வந்து சாலமோன் அந்த மாளிகை வந்து 3 ஸ்டோரிஸாக இருக்கலங்க, இது ஒரே ஸ்டோரி தான், இது ஒன்லி 1 floor இல்லைங்களா. உங்களுக்கு நோவாட ஆர்க்கில் வந்து 3 ஸ்டோரிஸ் இருந்துச்சு. ஸோ அது 3 யுகங்களை குறிச்சிச்சு. பட் சாலமோன்ற விஷயத்தில் வந்து அது ஸ்பெசிஃபிக்காக எதை குறிக்குதுன்னா அந்த 1000 years அந்த நடக்கிற ஒரு விஷயத்தை தான் அந்த இடத்துல வந்து குறிக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு டெம்பிளை அந்த ஒரு மாளிகையை பில்ட் பண்ணுறதுக்கு கூட 7 years ஆச்சுங்க. கம்ப்ளீஷன் என்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அதை வந்து கம்பேர் பண்ணி நம்ம பேசலாம் இல்லைங்களா. அது மாத்திரம் இல்லாமல் அந்த ஒரு மாளிகையை வந்து எதில் கட்டினாங்க, வுட்டு இல்லை, ஒரு என்ன சொல்கிறது தமிழில், வுட்டுக்கு பலகை இல்லைங்களா. ஸோ எந்த ஒரு பலகையை யூஸ் பண்ணாங்க, சீடர் ஹுட் இல்லைங்களா. ஸோ பலகைன்னு சொன்ன உடனே அது வந்து அந்த ஃப்ளெஷ்லி ஹியூமன் பீயிங்ஸ் இல்லைங்களா, ஒரு மனுக்குலத்தை அது குறிக்கிற ஒரு மனுஷனை குறிக்கிற ஒரு காரியமாகுது. இப்போ சீடர் ஹுட்னு சொன்ன உடனே இந்த ஒரு கேதின்னு ஒரு பலகை அப்படின்னு பார்க்குறப்போ இது வந்து அவ்வளோ ஈஸியாக என்ன ஆகாதுங்களா, அவ்வளோ ஈஸியாக அழியாது. ஸோ அது எவர் லாஸ்டிங் லைஃபை குறிக்குது. அந்த 1000 years அவங்க வர அந்த எவர் லாஸ்டிங் லைஃபை பற்றி என்ன பார்த்தீங்கன்னா அது குறிக்கிறது கூட நம்ம இடத்துல கவனிச்சு பார்க்கலாம். ஸோ இது சாலமோன் விஷயத்தில் கூட நமக்கு என்ன ஆகுது, அந்த கனெக்ஷன் நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா, அந்த 100:15 ஒரு விஷயத்தில். ஸோ ஒரு காரியமும் நமக்கு வந்து அந்த மனுக்குலத்தின் ஒரு ரட்சிப்பின் ஒரு திட்டத்தை நம்ம குறிக்கிறது நம்ம கவனிச்சு பார்க்கலாம். 30 cubits ஹைட் இல்லைங்களா. பாருங்க அந்த அந்த லெபனான் அந்த மாளிகை கூட அந்த ஹைட் எவ்வளோ இருந்துச்சுன்னா 30 cubits. 30 கூட என்ன குறிக்கும் நமக்கு தெரியும். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து தேவன் என்ன பண்ணுறாருன்னா வகையாக என்ன பண்ணி வைக்கிறாரு, வகையாக ஒரே விஷயத்தை வந்து அநேக இடத்துல என்ன பண்ணுறாருன்னா அது வந்து நமக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறது கூட நம்ம பார்க்கலாம். ஸோ அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஒரு ஆர்க் இருக்குது இல்லைங்க, இந்த பேலே இருக்குது இல்லைங்களா. ஸோ அதில் வந்து உங்களுக்கு மெயின் கவர் பண்ணுறதுக்கு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுறாங்க, பிச்சுன்னு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அதை அந்த அந்த ஆர்க்கை கவர் பண்ணுறதுக்கு பிச்சுன்னு யூஸ் பண்ணுவாங்க. பாருங்க அது வந்து உங்களுக்கு ஓகே கரெக்ட். ஸோ அது வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்க்குறப்போ அது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்குதுங்க இல்லைங்களா. ஸோ ஹீ இஸ் த கவரிங். அது எப்படி அது வந்து பிரதர் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு அதோட ஒரு ஆதாரம் என்ன, அதுக்கு அதோட கான்டெக்ட் என்ன, எந்த பேக்ரவுண்டில் எந்த ப்ரூஃப் வச்சத்தை கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்குறப்போ இந்த பிச்சுன்ற வேர்டு இது தெரியுங்களா. இந்த பிச்சுன்ற வேர்டு வந்து உங்களுக்கு ஹீப்ரூவில் வந்து கோஃபேர்னு வரும் இல்லைங்களா. ஸோ கோஃபேருக்கு என்ன அர்த்தம் பார்க்குறப்போ ரிடெம்ஷன் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, மீட்கும் பொருள்னு சொல்லுவாங்க, இல்லை நம்மளோட பாவங்களை கவர் ஆகுது தெரியுங்களா. நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ஒரு ஈடுபடினால நம்மளோட பாவம் என்ன ஆயிடுச்சு, கவரிங் இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்குள்ள என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல நமக்காக காமிச்சு கொடுக்குறாரு. நீங்கள் வந்து யாத்திராகமம்ல 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பிடிச்சி ஐசாயா 43ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரைக்கும் 8 times அதை யூஸ் பண்ணுறாங்க. அந்த வசனத்தை எந்த ஒரு வேர்டு கோஃபேர்ன்ற வேர்டை என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க 8 times. இந்த 8 timesம் அது வந்து அந்த ஒரு மீட்பின் பொருளை காரியத்தை குறிக்கிறதா தான் இருக்குதுங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பார்க்குறப்போ இந்த நோவா என்ற ஒரு ஆர்க்கில் நம்ம அந்த விஷயத்தை கூட நம்ம பார்க்கலாம். அந்த மாத்திரம் இல்லாமல் பாருங்க, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலியமாக நம்ம என்ன இருக்கிறோம்னா அவரோட ஒரு ப்ரொடெக்ஷன், அவரோட ஒரு பாதுகாப்புக்கு தான் என்ன இருக்கிறோம், அந்த ஒரு
சாபத்தில் என்ன இருக்கிறோமோ, நம்ம எப்போ வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டோமோ நம்ம எதை தாண்டிட்டோமோ இந்த சாபத்தை தாண்டிட்டோம். சரிங்களா? ஸோ நம்ம தேவனோட ஒரு தீர்ப்பில் இல்லை, நம்ம we are not under God's judgment. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஒரு தீர்ப்பு செய்கிறவராக இருக்கிறார் இல்லைங்களா? ஸோ அதுக்குள்ளும் அந்த ஒரு ப்ரொடெக்ஷன், அவரோட நமக்கு எப்படி ஒரு பாதுகாப்பாக அவர் இருக்கிறாருன்ற ஒரு காரியத்தை கூட நம்ம வந்து அதில் பார்க்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு பேலை வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஒரு தண்ணி ரொம்ப இருக்கும் தெரியுங்களா? அது ரொம்ப இருக்கிறப்போ அந்த ஒரு பேலை வந்து முழுகிறப்போ இப்போ அந்த பேலையோட வெயிட்டு போகலைங்களா உள்ள, அது வந்து 15 feet ஹைட்டில் இருந்துச்சுங்களா உங்களுக்கு. அந்த வாட்டர் லெவல்லேருந்து அந்த பேலை மேலே போகிற வரைக்கும் அந்த 15 feet ஹைட்டில் இருந்துச்சுங்களா. இந்த 15 என்ற ஒரு நம்பர் கூட அவங்க எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த டெலிவரன்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. விடுதலை, அந்த பாவத்திலேருந்து ஒரு விடுதலையாக இருக்கிற ஒரு காரியம் கூட அது என்ன பண்ணுறாங்கன்னா அது யூஸ் பண்ணி. இது வந்து உங்களுக்கு சாலமோன் கட்டின அந்த மாளிகையில் கூட இருக்குதுங்க அந்த 15 என்ற ஒரு நம்பர். அவரோட மாளிகையில் கூட வந்து இந்த 15 என்ற நம்பர் வருது பாருங்க. வசனம் படிக்கலாம் பாருங்க. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 Kings 7 chapter 3rd verse. ஒவ்வொரு வரிசைக்கு 15 தூண்களாக 45 தூண்களின் மேல் வைக்கப்பட்ட உத்தரங்களின் மேல் கேதுருகளால் மாசு பாவி இருந்தது. 15-45னா 15-45 அப்போ எவ்வளோ தூணுங்க இருந்தது? 3 தூணுங்க இருந்தது. 3 pillars இல்லைங்களா? ஸோ 15 15 feet height, 15 feet height, 15 feet height வந்து 3 தூண் 3 pillars இருந்தது. இப்போ அங்கே கூட அந்த 3 நம்பர் வந்துருதுங்க உள்ள. ஸோ இந்த 3 நம்பர் குறிக்கிறது எதுன்னு பார்க்குறப்போ உங்களோட ரிடம்ஷன், அந்த மீட்கும் ஒரு பிளான் தான் அங்கே குறிக்கிறது. நம்ம ஸோ அது சாலமோன் கட்டின அந்த ஒரு மாளிகையில் கூட நம்ம அதை கவனிச்சு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 120 years. இது எந்த இடத்துல வருது? இதுக்குள்ள நோவான்ற டைம்ல தான் வருது. நோவா டைம்ல தான் என்ன பண்ணுறாங்க, தேவன் என்ன பண்ணுறாங்க, 120 வருஷம் இடத்துல சொல்றாரு இல்லைங்களா? பாருங்க வசனம் படிக்கலாம் பாருங்க. 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கு மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். ஸோ என் ஆவி மனுஷன் கூட என்றைக்கு என்ன வருது? போராட போறது இல்லை. அதுக்கு என்ன வரப்போகுதுன்னா ஒரு முடிவு வரப்போகுது. ஏன்னா இவர் ஒரு தடவையும் மனுஷனுங்களுக்கு வந்து கிருபை காமிக்கிறப்போ அந்த மனுஷங்க என்ன பண்ணுறாங்க, அவருக்கு எகேன்ஸ்டாக தான் போகிறாங்க இல்லைங்களா? ஸோ அவரோட ஆவி கூட என்ன பண்ணுறது இல்லையா, போராட போகிறது இல்லையா? அதுக்கு டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 120 years. ஸோ அது 120 வருஷம் வரைக்கும் தான் என்ன பண்ண போகுதுன்னா தேவன் ஒரு ஆவி மனுஷன் கூட போராட போகுது. அது ஆயிட்ட பிறகு என்ன இருக்குதுலங்க இருக்குதுங்க, அந்த போராட போகிற ஒரு அவசியமே அந்த இடத்துல இருக்குதுல நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ இந்த 120 years கூட ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அந்த இடத்துல குறிக்குதுங்க. ஸோ அந்த கருத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னால் சில பிரதர்ஸுங்க என்ன பண்ணாங்கன்னா, இது 120 years வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ஒரு பிரசன்னம் காலம், அவரோட பிரசன்ஸ்லேருந்து. ஏன்னா இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது பாருங்க. வந்து லூக்கா எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிக்கும். லூக் 17:26. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரி நாட்களிலும் நடக்கும். மனுஷகுமாரோட நாட்களில் கூட நடக்கும்னு பார்க்கும்போது சில பிரதர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சில கால்குலேஷன்ஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா 1874லேருந்து ஆனால் இயேசு கிறிஸ்துவோட ஒரு நாட்கள் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 120 years வந்து சேர்க்குறாங்க. 1874லேருந்து 120 years சேர்க்குறப்போ 1994 அதுதான் செகண்ட் கமிங்கா அப்படின்ற ஒரு கால்குலேஷனுக்குள்ள வந்து உள்ளே வராங்க இல்லைங்களா? பட் அது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல அது கரெக்டாக அவங்களுக்கு மேட்ச் ஆகிறதுனால இது வந்து பிரதர் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறாருன்னா 120 years வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறாருன்னா அது வந்து 3ஆக பிரிக்கிறார். 120 என்ன பண்ணுறாருங்க 3ஆக பிரிக்கிறார். 40 40 40 40. ஸோ இந்த 3 யுகங்களையும் அங்கே அந்த 3ன்ற நம்பர் நமக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல் ஆகுதுங்க. அந்த 3 நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்க்குறப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம அந்த காரியத்தை நம்ம பார்க்கணும். ஸோ அந்த 40 40 40 இந்த 3 யுகங்கள் நம்ம குறிக்கிறப்போ அந்த 120 years. ஸோ இந்த 3 யுகங்கள் ஆயிட்ட பிறகு தேவனோட ஒரு ஆவி மனுஷன் கூட போராடணுன்ட்டு அவசியம் இருக்காது. ஏங்கோ, ஏன்னா எல்லாமே தேவனோட ஆவிக்கு ஒப்பாகத்தான் இருக்குவாங்க. இனிமேல் அவன் போராடணுன்ற ஒரு அவசியமே இருக்காது. ஸோ அதனால தான் வந்து நமக்கு அந்த ஃபஸ்ட்டு வந்து ஸோ அந்த ஒரு லிங்கிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிரதர் ஒரு சஜஷன் பண்ணிட்டாங்க கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். இந்த 3 periods ஆஃப் டெஸ்டிங். இந்த 3 யுகங்களையும் செலெக்ஷன் எப்படி தான் ஆகுதுன்னா இந்த டெஸ்டிங் பீரியடில் தான். ஸோ இந்த டெஸ்டிங்ன்ற ஒரு விஷயம் 40 years அது குறித்து நம்ம பார்க்கலாம். அது வந்து 3 வந்து நம்ம பார்க்குறப்போ 120 years டோட்டல் 120 years கூட நம்ம கவனிச்சு பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல கூட நமக்கு இது ஒரு மேட்சிங் வருது கூட நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறப்போ பாருங்கள், இப்போ அப்ராம் கூட தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு உடன்படிக்கை செய்கிறாரு இல்லைங்களா? ஸோ அந்த உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையில் வந்து எந்த ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக தெரியுதுன்னு பார்க்குறப்போ ஒன்று வந்து காஸ்பல் ஏஜ் இல்லைங்களா, சுவிசேஷம்
யுகத்தின் ஒரு ரட்சிப்பின் ஒரு விஷயத்தை நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். இன்னொன்று அந்த ஒரு மில்லேனியல் ஏஜ் 1000 வருஷ அரசாட்சின்னு அந்த ஒரு ரட்சிப்பு கருத்துக்குள்ள என்ன பண்ணலாம் ரொம்ப கிளியராக நான் வந்து பார்க்குறப்போ அந்த அப்ராம் கூட சேர்ந்த ஒரு உடன்படிக்கையில் நம்ம வந்து ரொம்ப கிளியராக நம்ம தான் பார்க்கலாம். ஆனால் எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு கிளியராக தெரியுது இல்லைன்னா அந்த ஃபஸ்ட்டு யுகம் முதலாவது யுகம் என்ன இருக்குதுங்க ரொம்ப கிளியராக, ஏன்னா அப்ராம் கிட்ட தானே செய்கிறாரு தேவன். ஸோ அந்த முதலாவது யுகம் அங்கே ஆட் இருக்குதுன்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக என்ன இருக்குதுங்க அந்த இடத்துல. இப்போ அப்ராம் கூட செய்த உடன்படிக்கை என்ன செய்கிறாருங்க மூலியமாக எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும். எல்லா ஜனங்களும் செய்ய சொல்லும் போது அப்ராம்லேருந்து இருந்துலங்க, இட் இஸ் நாட் ஸ்டார்டிங் ஃப்ரம் அப்ரஹாம், ஆதாம்லேருந்து என்ன ஆகிட போகுது அது கணக்கு வந்தது. சரிங்களா? ஸோ அந்த அப்ராம் சேர்த்த உடன்படிக்கையில் எந்த ஒரு அந்த ஒரு 3 யுகங்களும் அங்கே வந்து இன்க்ளூட் ஆகிறதுக்கு ஒரு காரியத்துக்கு நம்ம பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் எல்லாமே எதை தான் அடங்கி கிடைக்குதுன்னா அப்ராம் கிட்ட சேர்த்து உடன்படிக்கையில் தான் அடங்கி கிடைக்குது எல்லா விஷயமும். இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம அப்ராம் சேர்த்து உடன்படிக்கை நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஏன் இந்த அப்ராமோட உடன்படிக்கைக்குள்ளே நம்ம வந்தோம்னா ஸோ அங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குதுங்க அந்த இடத்துல. இங்கே வந்து நோவாக்கு நம்ம லிங்க் பண்ணி பார்க்குறப்போ நோவா எவ்வளோ நாள் பேலையில் இருந்தார்? ஆன்சர் இங்கே இருக்குதுங்க. ஸோ டோட்டல் எவ்வளோ நாள் ஒரு பேலையில் இருந்தாருன்னா 370. ஸோ 1 year 10 days என்ன வராருங்க அவர் பேலையில் இருக்கிற பார்க்குறப்போ ஜலப்பிரளயத்துலேருந்து அந்த ஃப்ளட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற பார்க்குறப்போ 1 year 10 days இருக்கிறாரு. ஆனால் அவர் ஃப்ளட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 6 நாள் முன்னாலே உள்ளே போய்டுறாருங்க. ஃப்ளட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 6 நாள் முன்னாலே என்ன ஆயிடுறாரு உள்ளே போய்டுறாரு. ஸோ அங்கேருந்து நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்க்குறப்போ அவர் டோட்டலாக பேலைக்குள்ளே எவ்வளோ நாள் இருந்திருக்காருன்னா 381 days இருந்திருக்காரு. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், பிரதர் 1 year வந்து நீங்கள் 365 கணக்கு போட்டுக்கிறீங்க, 360 தானே கணக்கு போடணும்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் 3 கேலண்டர் பிரகாரம். இல்லைங்களா? ஸோ அதுக்குள்ள வந்து பிரதர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. இல்லைங்களா? ஏன்ஷியன்ட் இஜிப்ஷியன் டைம்ஸில் வந்து அவங்களோட கால்குலேஷன் எது பேஸ் பண்ணி தான் இருந்ததுன்னு பார்க்குறப்போ அவங்களோட எல்லா கால்குலேஷன்ஸும் 365 days பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து 5 days இன்டர் கேலரி டேஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குங்க. இதுக்கு கூகுள் பண்ணி பாருங்கள், கூகுளில் தான் நான் அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துருக்கிறேன். 5 இன்டர் கேலரி டேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ வருஷம் கடைசியில் இந்த 5 நாள் வந்து கூட்டி வாங்கலாம். ஸோ அப்படின்னு அந்த 300 ஏன் இந்த ஒரு கன்க்ளூஷன் நம்ம வரணும்னு பார்க்குறப்போ ஏன்ஷியன்ட் டைம்ஸில் வந்து இந்த இஜிப்ஷியன் டைம்ஸில் வந்து கால்குலேஷன் இப்படி தான் இருந்தது. ஸோ அந்த ஒரு கணக்கு நம்ம எடுத்து பார்க்குறப்போ அவனோட பாடத்துக்கு நம்ம அதை எடுத்து நம்ம கனெக்ஷன் பண்ணி பார்க்குறப்போ டோட்டலாக 381 நாள் வந்து என்ன இருக்கிறாருன்னா நோவா வந்து பேலைக்குள்ளே இருந்திருக்கிறார். நோவா அவரோட குடும்பம் வந்து பேலைக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. இல்லைங்களா? இப்போ இந்த 381 நாளுக்கும் ரட்சிப்பின் ஒரு திட்டத்துக்கு எந்த கனெக்ஷன் கிடைக்குமா நம்மளுக்கு? கிடைக்குங்களா? எப்படி கனெக்ஷன் பண்ணலாம்? இந்த ஆபிரகாம் கூட லிங்க் ஆகிருக்கிறார். ஆபிரகாம் ஒரு விஷயத்துக்கு இங்கே லிங்க் நம்ம ஆபிரகாம் நோக்க நம்ம லிங்க் பண்ணி பார்க்குறப்போ இந்த 2 காரியம் நமக்கு என்ன ஆகிடுதுன்னா அங்கே ஒப்பிடுது நம்ம பார்க்கலாம். இல்லைங்களா? ஸோ இது எங்கே எப்படி லிங்க் பண்ணுறாருன்னா சாராவை கொண்டு வராருங்க உள்ள. இப்போ ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் வெறும் சாராவோட வயசு ஒட்டி தான் என்ன இருக்குதுங்க ரெக்கார்டாக இருக்குது. வெறும் சாராவோட அந்த விமன்ன்ற ஒரு லிஸ்ட்டில் வந்து வெறும் சாராவோட வயசு ஒட்டி தான் ரெக்கார்டாக இருக்குது நம்ம பார்க்கலாம். ஏன் வெறும் சாராவோட வயசு மட்டும் ரெக்கார்ட் ஆச்சு? அப்போ அதில் இன்னும் இருக்குது என்ன இருக்குதுங்க, ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இல்லைங்களா? இப்போ சாரா வந்து யாரை குறிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ அப்ராமோட கவர்னன்ட் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். இல்லைங்களா? ஏன்னா சாரா இல்லாமல் அப்ராமோட கவர்னன்ட் கூட என்ன ஆகுதுங்க, ஏன்னா சாரா மூலியமாக தான் அந்த ஒரு உள்ளே வந்தது. இல்லைங்களா? ஸோ அங்கே சாரா ரொம்ப முக்கியம் நமக்கு. சாரா கவர்னன்ட் நம்ம மதர் கவர்னன்ட்டே நமக்கு என்ன ஆகும், அது சாரா மெயின் அப்ராமிக் கவர்னன்ட்டுக்கு மெயின் ஒரு தூணை என்னன்னு பார்க்குறப்போ அது சாரா கவர்னன்ட் தான் நம்ம பார்க்குறோம். இல்லைங்களா? இப்போ சாராவோட வயசு 127 years. இல்லை இப்போ 381 நீ வந்து 127 டிவைட் பண்ணணும். அங்கே என்ன வருதுன்னு பார்க்குறப்போ என்ன ஆன்சர் 3. இல்லைங்களா? ஸோ 127 into 3ன்னு பார்க்குறப்போ அந்த இடத்துல கூட என்ன ஆயிடுதுன்னா இந்த ஒரு 3 யுகங்களை பற்றி என்ன பண்ணிடுறாரு கவர் பண்ணி வர்றாரு. இல்லைங்களா? ஸோ இது பிரதர் என்ன பண்ணிக்கிறாருன்னா அந்த விஷயத்தை அங்கே என்ன பண்ணுறாரு அந்த ஒரு விஷயம் காரியத்தை அங்கே லிங்க் பண்ணுறது. ஸோ 127 into 3ன்னு பார்க்குறப்போ 381 days. ஸோ நோவா 381 நாள் ஒரு பேலையில் இருக்கிற ஒரு காரியத்துக்கும் இந்த ரட்சிப்பின் ஒரு தேவனோட ரட்சிப்பின் ஒரு திட்டம் இந்த 3 யுகங்கள் இந்த 3 காலங்கள் நடக்கிற ஒரு காரியங்கள் நான் எங்கே லிங்க் பண்ணுறதுனா அப்ராமுக்கு சேர்ந்த உடன்படிக்கையில் லிங்க் பண்ணுறாரு. சாராவோட ஒரு லைஃப் ஸ்பேன் எடுத்துக்கிறார். அந்த சாரோட லைஃப் ஸ்பேன்லேருந்து நம்ம அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ்ல வந்து 381 நம்ம டிவைட் பண்ணுறப்போ 3ன்ற ஒரு ஆன்சர் வருதுங்க நமக்கு. இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு கம்ப்ளீட் ஒரு விஷயங்கள் எல்லாமே. ஸோ எதுக்காக நம்ம இந்த படத்தை நம்ம பார்த்தோம்னா தேவன் எப்படியாப்பட்ட ஒரு விஷயங்களை எப்படி வகை வகையாக என்ன பண்ணியிருக்கிறார், வகை வகையாக நம்மளுக்கு ஒரே காரியத்தில் நோவன்ற ஒரு காரியத்திலேயே வெறும் 3 புறாங்களை வந்து அனுப்புறது மூலியமாக மாத்திரம் இல்லாமல் வேறு விஷயங்களை கூட அந்த நோவன்ற பேலையில் ஒன்று விஷயங்கள் கூட என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நமக்கு இந்த ஒரு காரியங்களை வந்து அவர் வச்சிருக்கிறார். ஸோ இதுதாங்க நம்மளுக்கு சப்ஜெக்ட். ஸோ இதில் நம்மளுக்கு லெசன் என்னங்க இன்னைக்கு. ஸோ நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு 2 முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு ஞாபகம் வரணும். இல்லைங்களா?
ஸோ ஒன்று வந்து தேவனோட ஞானம், காட்ஸ் விஸ்டம். இல்லை, அவரோட எவ்வளோ ஒரு ஞானமாக அவர் இருக்கிறார். எப்படியாப்பட்ட ஒரு பைபிள் என்ன பண்ணியிருக்காருங்க, எழுதி கொடுத்துருக்கிறார். அவரோட கால்குலேஷன்ஸ், அவரோட ஒரு விஸ்டம் எப்படியெல்லாம் ஒரு எங்கேயுமே உங்களுக்கு பைபிள் எங்கேயுமே என்ன ஆகுதுங்க, ஒன்றுக்கு இன்னொன்று கான்ட்ராடிக்ட் ஆகாது. அவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் வகை வகையாக விதவிதமாக வரும்னு சொல்லியிருந்தாலும் ஒன்றுக்கும் இன்னுக்கும் என்ன ஆகாது, ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் எங்கேயுமே கான்ட்ராடிக்ட் ஆகாது. இல்லைங்களா? ஸோ அப்படியாப்பட்ட ஒரு தேவனத்தை மேலே பண்ணுங்க வசனங்கள் நம்ம படிக்கிறோம், அப்படியே படிச்சுக்கோங்க உங்களுக்கு. ஸோ அப்படியேப்பட்ட ஒரு தேவனத்தை மேலே பண்ணிக்கிறோம்னா நம்ம வர்ஷிப் பண்ணிக்கிறோம். இல்லை, அந்த அப்படியேப்பட்ட ஒரு தேவத்தை நம்ம சேவிச்சுக்கிறோம். இல்லைங்களா? இப்போ அந்த தேவன் என்ன செய்கிறாருன்னா நம்மளை வந்து கூப்பிட்டுருக்கிறார், நம்மளை அழைச்சிருக்கிறார். இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு பாடத்தில் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று வந்து நம்ம தேவனோட ஞானத்தை நம்ம அந்த இடத்துல நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். இன்னொன்று வந்து நம்ம எந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம், எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். அந்த புறா ஆல்மோஸ்ட் ரிட்டர்ன் என்ன இருக்குதுங்க, ஒலிவ மரத்தின் ஒரு இலையை ரிட்டர்ன் எடுத்து வந்துருக்குது. அந்த ஒரு எண்டு சீசனில் தான் என்ன இருக்கிறோம், நம்ம எண்டு சீசனில் தான் நம்ம இருக்கிறோம். இல்லைங்களா? ஸோ அதோட வேலை என்ன, அந்த ஒலிவ மரத்தின் ஒரு இலை என்னத்தை குறிச்சதுன்னு பார்க்குறப்போ நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும். இல்லைங்களா? அது மாத்திரம் இல்லாமல் அந்த ஒரு 1000 வருஷம் அரசியல் வர அந்த ஒரு ஜனங்களை வந்து நம்ம நடத்துறதுக்காக அவங்களுக்கு வேணுமா இருக்கிற ஒரு நரிஷ்மெண்ட், அந்த நரிஷ்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு கெப்பாசிட்டி நம்ம இருக்கணும். அவங்க கொடுக்கணுன்ற ஒரு கெப்பாசிட்டி நம்ம கூட என்ன இருக்கணும், நம்ம கூட இருக்கணும். அந்த கெப்பாசிட்டியில் நம்மளுக்கு அந்த இருந்துச்சுன்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும், அவங்கள கைட் பண்ண முடியும், இல்லாட்டி அவங்கள நம்ம என்ன பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு ப்ராசஸில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ அந்த டைம்ஸ் அண்ட் சீசனை பற்றி நம்ம கூட நம்ம பார்த்தோம். இன்னொன்று நான் பார்க்குறப்போ இன்னொரு விஷயம் நம்மளுக்கு ஃப்ளாஷ் ஆகணும்னு பார்க்குறப்போ ஆனால் இயேசு கிறிஸ்து ஆகிட்டுக்கிறாருங்க, வந்துருக்கிறார். எப்படி வந்திருக்கிறார், எப்படி வந்தாருங்க அவர் வரும்போது? நமக்கு பைபிள் என்ன சொல்லுங்க, வசனம் பாருங்க, மலாக்கி 3:3 படிக்கும். அவர் உட்கார்ந்து வெள்ளியை குடவிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கு அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் குடவிடுவார். இல்லைங்களா? ஸோ நமக்கு வந்து இங்கிலீஷ் எப்படி வருதுன்னா ஹீஸ் கம் லைக் அ ரிஃபைனர்ஸ் ஃபயர். கன்னட வந்து அக்கசாலிகனந்தே. ஸோ ரிஃபைனர்ஸ் ஃபயர் நம்ம வந்து நமக்கு 2 விஷயம் குறிக்குது. ஒன்று வந்து ஜட்மெண்ட் பாஸ் பண்ண என்ன பண்ணிக்கிறார், உலகத்துக்கு ஜட்மெண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு அவர் வந்திருக்கிறார். இன்னொரு ஒரு ஃபயர் அப்படின்னு பார்க்குறப்போ அது எதை குறிக்குன்னு பார்க்குறப்போ நம்மளை சுத்திகரிச்சுங்கிறார். நம்மள கூட என்ன பண்ணிக்கிறாருங்க, நம்மள கூட சுத்திகரிச்சுங்கிறார். நம்ம கூட அவரோட ஜட்மெண்ட்டுக்குள்ள என்ன இருக்கிறோம், அவரோட ஜட்மெண்ட்டுக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம செஞ்சு பார்க்குறப்போ நம்மளோட ஓட்டத்தை நம்ம எப்படி ஓடிங்கிறோம், நம்மளோட ரட்சிப்பை நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம காப்பாற்றிக்கிறோம். ஏன்னா இது கடைசி காலத்தில் வர ஒரு காரியங்கள் நம்ம செஞ்சு பார்க்குறப்போ நம்ம ரொம்ப சீக்கிரமாக என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஓட்டை நம்ம முடிய போகிறோம். இந்த உலகம் என்ன ஆக போகுதுங்க, ஒரு எண்டுக்கு வரப்போகுது. இல்லைங்களா? எக்ஸாக்டாக டைமிங் எப்போ வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. நாளைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம். இல்லைங்களா? ஸோ சில பிரதர்ஸ் வந்து இயர்ஸ் கால்குலேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க கொடுக்குறது, பட் நமக்கு தெரியாதுங்க எக்ஸாக்டாக. இல்லை, ஏன்னா ரொம்ப பிரதர்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு கால்குலேஷன் கொடுத்துட்டு அந்த கால்குலேஷன் தாண்டி கூட என்ன பண்ணிக்கிறோம், இன்னும் நம்ம போயின்னு இருக்கிறோம். ஒரு பிரதர் வந்து டேரெக்டாகவே கன்ஃபியூஸ் பண்ணிட்டார். நான் இப்படி கால்குலேஷன் நான் கொடுத்ததுக்காக ரொம்ப சகோதரர்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு இடைஞ்சலா யாருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணிக்கிறாருங்க சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளுக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணணும், ஒரு டைம் ஃப்ரேம்க்கு இந்த டைமில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஸோ நம்ம அதிகமாக எதை பற்றி இட்ஸ் வெரி குட். இல்லைங்களா? இது வந்து நமக்கு எப்பவுமே அது அந்த ஒரு காலத்தின் பற்றி நம்ம ஆராய்க்கிறது, பைபிள் விஷயம் எல்லா விஷயங்களும் ஆராய்க்கிறது எல்லாமே நல்லது தாங்க. இல்லைங்களா? பட் ஆனால் அது நம்மளோட ஓட்டத்துக்கு தடையாக வரக்கூடாது. நம்மளோட ஓட்டத்துக்கு என்ன எடுக்கிறாங்க, தடையாக வரக்கூடாது. அது அது பிரகாரம் நம்ம தியானிச்சு போனோம்னா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஸோ நம்மளோட மோட்டிவ், நம்மளோட அப்ஜெக்டிவ் எப்பவுமே என்ன இருக்கணும், அந்த ஒரு கோணத்தில் தான் இருக்கணும். இல்லைங்களா? ஸோ ரொம்ப முக்கியமாக பார்க்குறப்போ நம்மளோட ஓட்டத்தை நம்ம எப்படி ஓடிங்கிறோம், நமக்குள்ளே என்ன குறைபாடுகள் இருக்குது, நம்மளை வந்து சிந்திச்சு நம்ம யோசித்து பார்த்துக்கிறோமா, எந்த அளவுக்கு நம்ம ஓட்டத்தை நம்ம ஓடிங்கிறோம். இல்லைங்களா? வெளிச்சத்தை நம்ம கொடுத்துங்கிறோமா, வேறவங்களுக்கு தேவையாக இருக்கிற ஒரு ஃபுட்டு நம்மளுக்கு கொடுத்துங்கிறோமா, அவங்களுக்கு கொடுத்துங்கிறோமா. சப்ஜெக்ட் பேசுறது அவ்வளோ முக்கியம் இல்லைங்கோ, சப்ஜெக்ட் பேசிட்டு அது பிரகாரம் நம்ம நடுக்கிறோம் பாருங்க, அதுதாங்க ரொம்ப முக்கியம். இல்லைங்களா? சப்ஜெக்ட் வந்து ரொம்ப பிரதர்ஸ் டேலண்ட்ஸுக்கு இப்போ சப்ஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க, ஆனால் அந்த சப்ஜெக்ட் பிரகாரம் நடுக்கணும் பாருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம அது கேட்குறவங்களுக்கும் சொல்கிறவங்களுக்கு டபுள் ஜட்மெண்ட்டு, கேட்குறவங்களுக்கு பரவாயில்ல சொல்லிட்டு நம்மளே வந்து சரியாக ஓடாமல் இருந்தோம்னா அப்போ நமக்கு தேவன் அந்த டேலண்ட் கொடுத்துருக்காரு இல்லைங்களா, அந்த டேலண்ட்டுக்கு தாண்ட ஒரு ரிட்டர்ன் என்ன பண்ணணும், நம்ம ரிட்டர்ன் கொடுக்கணும். அது பிரகாரம் அவர் எதிர்பார்க்குவார். நான் உங்களுக்கு 10 காசு கொடுத்து எனக்கு ₹1 எனக்கு ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா என்ன யூஸ், ஒரு பிரயோஜனமோ. எனக்கு கொடுத்த டேலண்ட் பிரகாரம் என்ன பண்ணணும், நான் ரிட்டர்ன் அவங்களுக்கு
ஸோ நம்ம டேலண்ட் பிரகாரம் நமக்கு இதுவே என்ன பண்ணிக்கிறோம், அநேக தாளந்துகள் என்ன பண்ணிக்கிறாருங்க கொடுத்துருக்கிறார். நம்ம எப்படி எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறோம், நம்மளோட ரட்சிப்பை வந்து எந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம அதை காப்பாற்றினுக்கிறோன்றது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஒரு நேரத்தில் வந்து நம்ம எவ்வளோ ஒரு ஞானமுள்ள ஒரு தேவனை நம்ம சேவிச்சுக்கிறோம். அந்த ஒரு ஓட்டத்துக்குள்ள என்ன பண்ணி நம்மளை அழைச்சிருக்கிறார். எந்த ஒரு எப்படி ஆகிறதுக்காக நம்மளை அழைச்சிருக்கிறார், அவரை போல ஆகிறதுக்கு, தேவனை போல ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்காருங்க அழைச்சிருக்கிறார். பாருங்க எப்படியாப்பட்ட ஒரு தேவன், அவரோட சுயநலமே இல்லாத ஒரு தேவன். நம்மளோட ஸ்டேட்டஸ் இன்னொருத்தர் வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் ஏற்றுக்கு, ரொம்ப கஷ்டம், வயிற்றுச்சல் போடுவோம் சில டைமில் இல்லைங்களா. அவங்க எப்படி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கீழே பண்ணலான்ற என்ன பண்ணுவாங்க. ஆனால் தேவன் அந்த ஒரு பொசிஷன்லேயே என்ன பண்ணுறாருன்னா, அவரோட பொசிஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், என்ன போல என்ன வரணும், ஒரு ஜனம் வரணுன்றதுக்கு தான் அவரோட ஒரு மீன்ஸ் இல்லைங்களா. ஸோ அப்படியேப்பட்ட ஒரு தேவன் செஞ்சும் போது இந்த ஒரு அழைப்பை வந்து நம்ம எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கணுன்றது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் கூட இந்த பாடத்தில் வந்து. ஏன்னா அவரோட ஒரு ஞானத்தை நம்ம பார்த்தோம், அந்த ஞானத்தில் நம்ம என்ன பாடத்தை கற்றுக்கணுன்றது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஸோ நம்ம ஓட்டத்துக்குள்ள என்ன பண்ணணும் பாருங்க, அது சில வசனங்கள் கொடுத்துருக்கு. நம்ம என்ன பண்ண, நம்மளை வந்து நம்மளா சோதிச்சு நம்மளை அறியணும். நம்ம நடக்கிற ஒரு பாதைகள், அந்த ஒரு வசனம் படிங்க சிஸ்டர், அது லேமெண்டேஷன்ஸ் 3:40. லேமெண்டேஷன்ஸ் 3:40 தமிழில் எப்படி இருக்குது, புலம்பல் 3:40. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம் வழிகளை சோதித்து ஆராய்ந்து நம்ம கர்த்தரிடத்தில் என்ன பண்ணலாம். சில விஷயம் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக சில விஷயங்களை நம்ம பண்ணியிருக்கலாம். ஏன்னா நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம், நம்ம தவறு செய்கிறது பாவம் செய்கிறது இயல்பு. மாம்சத்தில் இருக்கிறவங்க வந்து நம்ம தவறு செய்கிறது பாவம் செய்கிறது இயல்பு. ஆனால் எது நம்ம பண்ணக்கூடாதுன்னு, எது நம்ம பண்ணணும்னு பார்க்குறப்போ நம்ம சோதிச்சு நம்ம அறிஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு நமக்குள்ள என்னென்ன பாவங்கள் இருக்குது, எந்த விஷயத்தில் நான் தவறி போயின்கிறேன். ஏன்னா இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிடுறாரு தேவன் வெளிச்சமாக காமிச்சு கொடுத்துட்றாரு. நம்ம வந்து சத்தியத்தை படிச்சுங்க எல்லாமே வெளிச்சம் வெளிரங்கமாக என்ன ஆயிடுதுங்க, எல்லாமே தெரியும். நமக்கு தெரியும் நமக்குள்ள என்ன குறைபாடுகள் இருக்குதுன்ட்டு இல்லைங்களா. நமக்கு தேவன் காமிச்சு கொடுக்குற குறைபாடுகளை நம்ம என்ன பண்ணிடலாம் இன்னும் சரியா. ஸோ அதுதான் நமக்கு அங்கே சொல்கிறார். நம்ம ஓட்டத்தை நம்ம ஓடி முடிக்கணும்னா இந்த காரியங்களை நம்ம செய்யணும் எப்பவுமே இல்லை. நம்ம வந்து நம்மளை சோதிச்சு நம்ம அறிஞ்சு ஆண்டவர் இடத்துல நம்ம மறுபடியும் அது மாத்திரமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ண என்ன பார்க்குறப்போ, நம்ம ஒரு அந்த விசுவாசம் அந்த ஓட்ட ஓடிக்கும் போது அது மரண பரியந்த கடைசி இடத்துல வரைக்கும் ஓடணுமா, அது கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும். நமக்குள்ள இருக்கிற பெரிய குறைய என்ன தெரியுமா, நம்ம ரொம்ப பேர் நமக்குள்ள பெரிய குறைய நம்ம வந்து சால் மதிங்க. எப்படி மதிங்க, சால் எப்படி இருந்தாருங்க, ஸ்டார்டிங்கில் ரொம்ப உற்சாகமாக ஓடினாரு. அப்புறமா போக 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 என்ன ஆயிடுச்சு, இது எனக்குள்ள கூட இருக்கிற ஒரு வீக்னஸ் இல்லைங்களா. ஸ்டார்டிங்கில் இருந்து ஒரு ஜீல் நம்மளுக்கு இப்போ இல்லை. ஏன், நம்மளோட ப்ரையாரிட்டிஸ் என்ன ஆயிடுச்சு, முக்கியத்துவங்கள் சேஞ்ச் ஆகினே வந்துடுது இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு காரியங்களை வந்து நம்ம ரொம்ப ஒரு ஜாக்கிரதையாக நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே ஒரு ஜீல கூட என்ன பண்ணுவோம், அதே ஒரு ஜீல நம்ம எண்டு பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஒரு வாக்குத்தத்தை செஞ்சிருக்கிறவர் எப்படியாப்பட்டவருங்க, உண்மை உள்ளவர். அவர் என்ன பண்ண முடியாதுங்க, அவர் செய்த வாக்குத்தத்தை நம்ம பண்ணிக்கிற கவர்னன்ட் ரிலேஷன், நம்ம ரெண்டு பேருக்கும் கவர்னன்ட் ரிலேஷன்ஷிப், யாருக்கு எனக்கும் தேவனுக்கும், நமக்கு தேவனுக்கு கவர்னன்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது. நம்ம கவர்னன்ட் நம்ம பிரேக் பண்ணிடலாம், ஆனால் அவரோட கவர்னன்ட் என்ன பண்ண மாட்டார், அவர் எந்த காரணத்துக்கும் பிரேக் பண்ண மாட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட ஒரு ஓட்டத்தை நம்ம கடைசி மரண பரியந்தம் அதை காப்பாற்றின்னு ரொம்ப வார்னிங்ஸ் கொடுக்குற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விட்டு இருக்கிறத யாருமே படிச்சிடாத படிக்க என்ன பண்ணுறாரு, உஷாராக இருக்கிறார். எந்த ஒரு விசுவாசத்தை இருக்கிறீ அதை என்ன பண்ணு, காப்பாற்றிக்கணும் வா. அதை அப்படியே என்ன பண்ணணும், நம்ம அப்படியே காப்பாற்றின்னு வரணும். எந்த ஒரு நிலைமையில் இருக்கிறோமோ அந்த விசுவாசத்தை அப்படியே நம்ம காப்பாற்றின்னு மரண பரியந்த கடைசி வரைக்கும் நம்ம ஓடின்னு வந்தோம்னா கண்டிப்பாக ஒரு வாக்குத்தத்தை பண்ண ஒரு காரியம் அது செய்வார் இல்லைங்களா. ஸோ கடைசி நம்ம ஒரு வசனத்தை படிச்சு ஒரு பாடத்தை முடிச்சுக்கலாம். வெளிப்படுத்தல் 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ரொம்ப அருமையான ஒரு வாக்கு தத்துவம் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும், நம்ம போகிறதுக்கு நமக்கு தேவையாக இருக்கிற எல்லா ஒரு சாப்பாடு என்ன பண்ணுறாருங்க தேவன், என்னெல்லாம் தேவை நமக்கு எல்லாமே என்ன பண்ணுறாருங்க, எல்லாமே கொடுக்குறாருங்க. அவர் கொடுக்குறாரு, நம்ம என்ன பண்ண மாட்டேன்றோம், நம்ம வாங்க மாட்டேன்றோம். கரெக்டாக உங்கள் பிரதர் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கு மிஸ்ட் கால் அப்படின்னு சப்ஜெக்ட் தருங்க. என்னங்க மிஸ்ட் கால், தேவன் ஃபோன் பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணுறதுல அட்டெண்டே பண்ணுறதுல
அப்படி ஆயிடுச்சுங்க சில டைம் இல்லைங்களா. சரி இப்படி ஆயிடுச்சு சில டைம் நேரத்துக்கு இந்த டைமில் மாதிரி அவர் அப்போ அந்த மாதிரி டைமில் தான் நமக்கு அந்த புலம்பல் அந்த ஒரு லேமிடேஷன்ஸ்ன்ற வசனம் எப்பவுமே ஞாபகம் இருக்கணும். 24/7 நீங்கள் மெடிடேட் பண்ணினே இருக்குன்னு சொல்லும் போது அதுதாங்க ஏன்னா அவங்க 24/7 மெடிடேட் பண்ணினே இருக்கிறது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேறு ப்ரே பண்ணி உட்காந்துருக்குதுங்களா இல்லைங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும், நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரி, பஸ்ஸில் போயிருந்தாலும் சரி, இல்லை காரில் போயிருந்தாலும் சரி, உங்களோட எண்ணம் உங்களோட சிந்தனை எல்லாமே தேவனுக்கு ஒப்பிட்டாக தான் இருக்கணும். தட் இஸ் த மெடிடேஷன் இல்லைங்களா. எந்த ஒரு காரியம் நடந்தாலும் இல்லைங்களா, ஒருத்தர் வந்து ஒன்வேல உங்களை கோவப்படுத்தணுன்றதுக்கே ஒருத்தர் வரலாம். அந்த டைமில் உங்களோட சிந்தனை எப்படி இருக்குது? தேவன் எதிர்பார்க்குற சிந்தனை இருக்குதா? தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இது தான் 24% மெடிடேஷன் இல்லைங்களா. அது வேலையில் இருக்கும்போது கூட அவ்வளோதான் இல்லை. உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கீங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஏன்னா பிரைப் வாங்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, லஞ்சம் வாங்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க இவ்வளோ பேர் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு தெரியல இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை என்ன இருக்கலாம், வேலை படிக்கும் போது வரலாம். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், அந்த இடத்துல கேரக்டரை காப்பிடும். ரொம்ப கஷ்டமான ஒரு கேரக்டர் இல்லைங்களா. பக்கத்தில் 10 பேர் லஞ்சம் வாங்கிடுவாங்க, நான் மட்டும் லஞ்சம் வாங்காமல் உட்காந்துக்கணும். எல்லாம் ஃபுல்லு காசு ஓடாடிக்கும். ஆனால் நாம தான் என்ன பண்ணோம், அதுதான் நம்மளை அழிச்சிக்கிற ஒரு எந்த ஒரு அழைப்பில் நம்ம இருக்கோம் இல்லைங்களா. பேசிக்ஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா. ஏன் வை டஸ் இட் ரிக்வயர் 2000 years for 1,44,000 செலெக்ஷன்? 1,40,000 பேரை செலக்ட் பண்ணுறதுக்கு ஏங்க 2000 வருஷம் தேவைப்படுச்சு? ஃபில்ட்ரேஷன் எந்த அளவுக்கு எப்படி ஃபில்டர் பண்ணி வரோம்னா, ஏன்னா நம்ம எந்த இடத்துக்கு போயிருக்கிறோம்னா பரலோகத்துக்குள்ளே போயிருக்கிறோம். அவர் வாசம் செஞ்சுங்கிற இடத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்மளை அழிச்சிக்கிறார். அவர் வாசம் செய்கிற இடம் அந்த மாதிரிங்க. அங்கே போயிட்டு ஒரு அசுத்தமாக இருக்க போயிட்டு நிற்க முடியுங்களா? ஃபஸ்ட்டு போகவே முடியாது விடுங்க. பட் எப்படி இருக்கும்? ஸோ அது ஏன்னா அவர் கொஞ்சம் கூட என்ன பண்ண முடியாதுன்னா அந்த ஒரு பரிசுத்தம் இல்லாத ஒரு காரியத்தை அவர் வந்து தாங்கிக்க முடியாது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணி நடக்கிறது நம்ம வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளோட ரட்சிப்பை நம்ம காத்துக்குன்னு அந்த ரட்சிப்புக்கு பிரகாரத்துக்கு தேவையாக இருக்கிற எல்லா படங்களையும் நம்ம வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான. தேவன் இந்த ஒரு காரியத்தை ஆசீர்வதிப்பாராக.